இயேசு கிறிஸ்துவை தனித்த அன்னை மரியாளை காண முடியாது, காணக்கூடாது. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து தான் அன்னை மரியாளை காண வேண்டும். அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்படுகின்ற எல்லா பட்டங்களும் எல்லா டைட்டிலும் இட் இஸ் இன் கனெக்ஷன் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். திருச்சபையில் இப்போ போட்டிருக்கிற இந்த நோட் அன்னை மரியாளுக்கு பயன்படுத்தக்கூடாது. அப்போ அன்னை மரியாள் இனி பரிந்துரையாளர் இல்லையா, இனி அன்னை மரியாள் இனி உடன் ரட்சகி இல்லையா, புது போப்பாண்டவர் தான் இது இந்த பொருளையெல்லாம் கலப்பி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி திருச்சபைக்கு 2000 வருடங்களுடைய போதனை உண்டு. இது நம்மளுடைய இப்போ இருக்கிற புதிய திருத்தந்தை கொண்டு வந்தது கிடையாதுங்க. 30 வருடங்கள் இருந்த கேள்விக்கு ஒரு பதில் தான் போப்பாண்டவர் கொடுத்தாரு. பார்ந்தவர்களே, நேற்று நாம் ஒரு எக்ஸ்டென்சிவ் வேல பைபிளினுடைய ஜியாகிரஃபி பார்த்தோம், பைபிளினுடைய ஹிஸ்டரி பார்த்தோம். அது நம்ம பார்க்கும் பொழுதே நான் உங்ககிட்ட சொன்னேன், அற்புதங்களையோ அடையாளங்களையோ ஹீலிங்ஸை பற்றியோ நான் சொல்லலை, பேசலை. பைபிளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் அதை பற்றி கேட்கும் பொழுது இல்லை நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு ஹீலிங் நடக்கும்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரியாது இது லைவாக போயிட்டுருக்கிறது, எனக்கு தெரியாது. நம்மளுடைய தியான மையத்தினுடைய இதுலேருந்து ரெக்கார்ட் பண்ணுறோம், அப்லோட் பண்ணுவோன்னு எனக்கு தெரியும். ஸோ இங்கே ஒரு கேமரா பார்த்தேன். ஸோ இந்த பங்குனுடைய நினச்சவங்களும் இந்த ரெக்கார்ட் தான் பண்ணுறாங்கன்னு, ஆனால் அது லைவாக போகிறது எனக்கு தெரியாது. இன்றைக்கி ஒருத்தங்க ஆஃபீஸ் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பெரிய ஒரு அதிசயத்தை சொன்னாங்க. அந்த அதிசயத்தை சொல்லியே நான் ஆரம்பிக்கிறேன். அப்போ உங்களுக்கு தெரியும், பைபிளை பற்றி கேட்கும் பொழுது அதனுடைய வரலாறு, புவியியல் இதெல்லாம் ஹீலிங் கொடுக்குமா ஃபாதர்? வரலாறை பார்த்தோம், புவியியலை பார்த்தோம் இல்லையா, ஜியாகிரஃபியை பார்த்தோம், ஹிஸ்டரியை பார்த்தோம், இது ஹீலிங் கொடுக்குமா? அப்படி இன்றைக்கி ஒரு ஹீலிங் கொடுத்த இன்றைக்கி காலையில், இன்றைக்கி மத்தியானம் அவங்களுடைய சாட்சி வந்துச்சு. அவங்க நேற்று சாயங்காலம் 5 மணிக்கு, அதாவது நம்மளுடைய தியானம் ஆரம்பிக்கும் பொழுது அவங்களுக்கு 1 மாதமாக படுத்த படுக்கையாக இருந்திருக்கிறாங்க. இறந்துருவாங்க, இறக்குற நிலைமையில் நேற்று அவங்களுக்கு நோயுள் பூஸ்தல் கொடுத்துட்டாங்க 5 மணிக்கு. திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையில் பவுலின் அப்படின்ற ஒருத்தவங்க, பாலின், அவங்களுக்கு நேற்று 5 மணிக்கு கடைசி அந்த ஒப்புரவர் சாதனம் கொடுத்தாச்சு. இறக்குற நிலைமைக்கு போயிட்டாங்க. அது முடிஞ்சு 1 மாதமாக அவங்களுக்கு 3.5 வருஷமாக அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, டைஜஷன் இல்லை. இப்போ 1 மாதமாக டயரியா பிரச்சனை எல்லாமே இருக்குது. இன்றைக்கி ஷீ ஹேப்பன் டு see this live program. இது காலையில் 11:45 அவங்க யூடியூப் திறந்து பார்க்கும்போது நம்மளுடைய பங்குனுடைய சேனலில் இந்த டாக்கு பார்க்குறாங்க. ஜியாகிரஃபியும் ஹிஸ்டரியும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது முடிஞ்சு சாதாரணமாக நம்ம டாக்கு நம்ம கட் பண்ணிடுவோம், ஆராதனை செப்பரேட்டாக தான் எல்லா ஊரில் போடுவோம். நேற்று அப்போ அவங்க அதை ஆஃப் பண்ணலான்னு பார்க்கும்பொழுது பார்த்தா நீங்கள் முழந்தால் படியுங்கள் ஆராதனை ஆரம்பிக்குதுன்னு சொன்ன பொழுது ஷீ கண்டினியூட் இட். ஜியாகிரஃபியும் ஹிஸ்டரியும் கேட்டுக்கிட்டு இருந்தவங்க ஆராதனையிலும் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆராதனையில் பங்கெடுக்கும் பொழுது ஆண்டவர் ஹீலிங் கொடுக்குறாரு. கேல் பிளாடர் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிற ஒருத்தருக்கு ஹீலிங் ஆண்டவர் கொடுக்குறாரு. நேற்று ஒரு மெசேஜ் இருந்தது இல்லையா, அது இவங்களுக்கு தான். அவங்களுடைய கேல் பிளாடரில் ஒரு மடிப்பு இருந்திருக்கு. அந்த மடிப்புனால இவங்களுக்கு டைஜஷன் ஆக மாட்டேங்குது, சாப்பிட முடியல, டயரியா இருந்திருக்கு. நேற்று செத்துருவாங்கன்னு சொல்லி நோயில் பூசல் கொடுத்தவங்க இன்றைக்கி எழுந்து நிம்மதியாக எல்லாமே சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். 1 மாதமாக மரண கிடக்கையில் இருந்தாங்க. பார்ந்தவர்களே, அவங்க சொன்னாங்க, ஃபாதர் இந்த சாட்சியத்தை சொல்லுங்க ஃபாதர் அப்படின்னாங்க. ஆண்டவர் நமக்கு தெளிவாக கொடுத்த சாட்சியம் இது. அதனால் ஒரு ஜியாகிரஃபி நம்ம நற்செய்தியை வாசிக்கும் பொழுது, பைபிளை வாசிக்கும் பொழுது நம்ம ஹீலிங் நேற்று சொல்லிக்கிட்டே இருந்தேன். பைபிள் எடுத்துகிட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு பைபிள் இருக்கணும், உங்களுடைய பேர் போட்ட ஒரு பைபிள் இருக்கணும், இந்த வரலாற்றில் உங்களுடைய வரலாறு இருக்குன்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த வரலாற்றில் உங்களுடைய வரலாறு இருக்கலாம்னு சொன்னேன். அந்த வரலாறை கேட்டுக்கிட்டு இன்றைக்கி ஹீலிங்கோட ரொம்ப நல்லா கஞ்சியெல்லாம் சாப்பிட்டேன் ஃபாதர், நல்லா இருக்கிறேன், இந்த சாட்சியத்தை சொல்லுங்கள் ஃபாதர் அப்படின்னாங்க. ஏன்னா நீங்கள் நேற்று கேட்டவங்க இன்றைக்கி வந்திருக்கிறீங்க. அதனால் ஜியாகிரஃபி ஆஃப் த பைபிள், ஹிஸ்டரி ஆஃப் த பைபிள் கேன் ஆல்சோ ஹீல் யூ. ஏன்னா அதுவும் விவிலியத்தினுடைய ஒரு பகுதி தான். ஏன்னா ஆண்டவர் தேர்ந்தெடுத்த இடங்கள், ஆண்டவர் தேர்ந்தெடுத்த நிகழ்வுகள், ஆண்டவர் தேர்ந்தெடுத்த மனிதர்கள். இன்றைக்கி உயிரை கொடுத்து ஒரு அம்மாவை
காப்பாற்றியிருக்கு. தனியாக தான், வீட்டில் தனியாக தான் இருக்கிறாங்க, வேறு யாருமே இல்லை அவங்களுக்கு. இன்றைக்கி ஆண்டவர் அவங்களுக்கு அந்த உயிரை திரும்பி கொடுத்துருக்கிறார். ரொம்ப தெம்பாக ரொம்ப ஆரோக்கியமாக பேசினாங்க. அவங்களுடைய சாட்சியத்தை பதிவு செய்து இன்றைக்கி நம்ம அடுத்த ஸோ லேர்னிங் பைபிள் இஸ் ஆல்சோ ஹீலிங். லேர்னிங் பைபிள் இஸ் ஆல்சோ ஹீலிங். அதனால் ஹீலிங்கை பற்றி பேசினா மட்டும் கிடையாதுங்க ஹீலிங். ஏன்னா நேற்று நான் எந்த ஹீலிங்குமே உங்களுக்கு சொல்லவே இல்லை. கடைசியில் அந்த சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் போன ஒரு பொண்ணுடைய சாட்சியம் சொன்ன உங்களுக்கு ஆராதனைக்கு உள்ளே கடந்து போகிறதுக்காக, அதுக்காக. ஏன்னா நமக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் கேட்கும்போது தான் நமக்கு உணர்ச்சி வசப்படும். ஜாகிரஃபியெல்லாம் என்ன ஃபாதர் உணர்ச்சி வசப்படுறது, ஹிஸ்டரியில் என்ன ஃபாதர் உணர்ச்சி வசப்படுறது. உணர்ச்சி வசப்பட்டு எதுவுமே நேற்று கொடுக்கல. உணர்ச்சி வசப்பட வேண்டிய எதுவுமே நம்ம பேசலை. ஆனால் அதுவும் ஆசீர்வாதத்தினுடைய ஒரு வார்த்தைக்கு தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யாரை பற்றி அப்படின்னா, ஃபாதர் சொன்னாங்களே இன்றைக்கி மாதாவினுடைய நாளை திருச்சபை கொண்டாடுகிறது. சனிக்கிழமை அப்படின்னாலே மாதாவினுடைய நாள் தான். அப்போ நமக்கு இப்போ ரீசண்டாக இல்லையா, ஒரு அண்மையில் போப்பாண்டவருடைய தலைமையில் த ப்ரீஃபெக்ட் ஆஃப் கான்கிரிகேஷன் டிகாஸ்ட்ரியிலிருந்து ஒரு 26 பேஜினுடைய ஒரு டாக்குமெண்ட்ரி கொடுத்துருந்தாங்க இல்லையா. 26 பேஜினுடைய ஒரு டாக்குமெண்ட்ஸ். அந்த டாக்குமெண்ட்டுடைய பேர் அந்த டிகாஸ்ட்ரின்னு சொல்லிடு. அதுக்கு பிறகு நம்ம போட்டோம் டிகாஸ்ட்ரி ஃபார் த டாக்டரின் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தினுடைய திருச்சங்கத்தினுடைய தலைமை மாத்தர் பொப்பலி ஃபிடேலிஸ், மதர் ஆஃப் ஃபெய்த்ஃபுல் பீப்புள், நம்பிக்கையாளர்களின் அன்னை. ஒரு நோட், டாக்டரினல் நோட் ஆன் சம் மரியன் டைட்டில்ஸ் ரிகார்டிங் மேரிஸ் கோஆப்ரேஷன் இன் த ஒர்க் ஆஃப் சால்வேஷன். மீட்பு பணியில், கிறிஸ்துவனுடைய மீட்பு பணியில் அன்னை மரியாளுடைய பங்காளித்தம், ஒத்துழைப்பு. இதை பற்றி சொல்லும் பொழுது 2 டைட்டில்ஸ் மாதாவுக்கு கொடுக்கப்பட்ட 2 டைட்டிலுக்கு என்ன சொல்லுவோம் தமிழில், என்ன தலைப்பு இல்லை, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பதவி, 2 பொறுப்பு இல்லை, பொறுப்பும் கிடையாது, பதவியிலிருந்து இந்த 2 பதவியை 2 பெயர்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ இது இன்றைக்கி அதனால் நம்மளுடைய பிரிவினை சகோதரர்கள் அவங்களுக்கு ஒரு என்னமோ லட்டு கிடச்ச மாதிரி அப்படியே கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை கோ ரிடெம்டரிக்ஸ், கூட்டு உடன் மீட்பர் இல்லையா, கூட்டு மீட்பர், உடன் மீட்பர் என்ற வார்த்தையும், மீடியாட்ரிக்ஸ் பரிந்துரையாளர் என்ற வார்த்தையும் அன்னை மரியாளுக்கு பயன்படுத்தக்கூடாது. புது போப்பாண்டவர் தான் இந்த பொருளையெல்லாம் கலப்பியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, திருச்சபைக்கு 2000 வருடங்களுடைய ஒரு பாரம்பரியம் உண்டு. திருச்சபைக்கு 2000 வருடங்களுடைய போதனை உண்டு. திருச்சபைக்கு 2000 வருடத்தினுடைய லெகசி இருக்குது. திருச்சபை எதையுமே டப்புன்னு போதிக்காது. திரு தந்தையர்கள் ஏதாவது லெட்டர்ஸ் எல்லாம் போடுவாங்களோ ஒழிய ஒரு போதனை அதிகாரம் திருச்சபைக்கு உண்டு. மெஜிஸ்டீரியம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச், திருச்சபைக்கு ஒரு போதனை அதிகாரம் உண்டு. அந்த போதனை அதிகாரத்தில் தான் திருச்சபையினுடைய போதனை வருகிறது. போப்பாண்டவருடைய ஒரு போதனையிலிருந்து அல்ல திருச்சபையினுடைய போதனை. ஆனால் சாதாரணமாக போப்பாண்டவருடைய போதனைகள் இதோட நம்மளே இங்கேருந்து போதிக்கிறதே திருச்சபையோடு உள்ள போதனைனா கண்டிப்பாக திருத்தந்தை போப்பாண்டவர் அதனோடு இணைந்து தான் போதிப்பார். அப்போ திருச்சபையில் இப்போ போட்டிருக்கிற இந்த நோட் இது நம்மளுடைய இப்போ இருக்கிற புதிய திருத்தந்தை கொண்டு வந்தது கிடையாதுங்க. இவர் இதற்கு ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு. இது ஏறக்குறைய 30 வருடங்களாக இந்த பிரச்சனை இருந்துச்சு. 30 வருடங்கள். அதனால் இந்த போப்பாண்டவர் மேலே ஒரு பழியை தூக்கி போட்டு நிம்மதியாக இருந்திருக்கிறாங்க சிலவங்க. இன்னும் 30 வருடங்கள் இருந்த கேள்விக்கு ஒரு பதில் தான் போப்பாண்டவர் கொடுத்தாரு. இப்போ இருக்கிற திருத்தந்தை கொடுத்தது 30 வருடங்களுடைய கேள்விகளுக்கு. ஏன் இப்படி ஒரு நோட்டு திடீர்னு இப்போ தானே போப்பாண்டவர் ஆனார், திடீர்னு ஏங்க கொடுத்தாரு? இது திடீர்னு கொடுத்தது கிடையாது. இது கொடுக்கப்பட்டதற்கு ஒரு காரணம் உண்டு. காரணம் மரியன் டிவோஷன்ஸ் நிறைய இருக்குது. அன்னை மரியாளுடைய பக்தி சமூகங்கள் நிறைய இருக்கும் பொழுது அந்த சமூகங்கள் எல்லாமே சேர்ந்து இப்படி ஒரு லெட்டர் வத்திக்கான் சங்கத்துக்கு போட்டிருக்கிறாங்க, வத்திக்கானுக்கு போட்ட அந்த லெட்டர் அப்படின்றது மாதாவுக்கு இந்த பெயர்களை அஃபிஷியலாக
பயன்படுத்த. ஏன்னா திருச்சபையில் இது அஃபிஷியலாக மாதாவுக்கு பயன்படுத்தலை. அதனால் அஃபிஷியலாக பயன்படுத்துவதற்காக ஒரு பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி போட்ட பொழுது திருச்சபை கொடுத்த பதில் தாங்க இந்த டிகாஸ்ட்ரி கொடுத்த பதில். இட்ஸ் a note, it is an answer given to the questions or raised as an application. அப்ளிகேஷன் வச்ச பொழுது கொடுத்த பதில் அது. அது இவ்வளோ பெருசாக இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க இதை புரிஞ்சுக்கணும். குடும்பத்திலிருந்து வெளியே போனவங்க இதை எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது குடும்பத்திற்காக எழுதப்பட்டது. இந்த குடும்பத்திற்காக எழுதப்பட்டது. அப்போ இதில் சொன்ன வார்த்தைகள் என்ன? அப்போ அன்னை மரியாள் இனி பரிந்துரையாளர் இல்லையா? இனி அன்னை மரியாள் இனி உடன் இரட்சகி இல்லையா அப்படின்ற வார்த்தை வரலாம். இது புரியணும் அப்படின்னா திருச்சபை என்னன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். மாதாவை தனியாக இப்போ மாற்றி வச்சுருங்க. திருச்சபை என்னன்னு புரிஞ்சாதான் கடைசியில் திருச்சபையில் அன்னை மரியாள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். திருச்சபை என்னன்னு, இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார்? இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. பாவம் செய்த மனித குலத்தை, கடவுளுடைய மகனாக மகளாக பிள்ளையாக இருந்த மனித குலத்தை மீண்டும் பிள்ளையாக மாற்றுவதற்காக, மகனாக மகளாக மாற்றுவதற்காக தான் இயேசு பிறந்தார். இயேசுனுடைய பிறப்பினுடைய லட்சியம் தந்தையிடமிருந்து பிரிந்து போன குடும்பத்தை தந்தையோடு இணைப்பதற்காக பிறந்தவர் அவர். திருடிட்டு போயிட்டான் ஒருத்தன், திருடிட்டு போனவங்கிட்ட இருந்து திரும்ப கொண்டு வரதுக்காக தான் இயேசு பிறந்தார். இப்போ எப்படின்னா, ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஒரு வார்த்தை சொன்னார், மனிதா இந்த பழத்திலிருந்து உண்ணாதே, உண்ணும் நாளில் நீ சாகவே சாவாய். அப்படி ஒரு சென்டென்ஸை சொன்னார். சென்டென்ஸை பிசாசு என்ன பண்ணிச்சு? தப்பாக ஒரு இன்டர்பிரட்டேஷன் கொடுத்துடுச்சு. அந்த தப்பான இன்டர்பிரட்டேஷனை தான் ஏவாள் நம்பினான். ஆண்டவராகிய கடவுள் கொடுத்ததற்கு மனுஷன் புரிஞ்சிக்காம தப்பான ஒரு இன்டர்பிரட்டேஷன் எப்படி மனுஷனுக்கு பிசாசு சொல்லி கொடுத்துருச்சோ அப்படிதாங்க. ஆண்டவராகிய கடவுள் மட்டும் கிடையாதுங்க, இன்னைக்கு போப்பாண்டவர் ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்கிறாரு. யாருக்கு சொல்லியிருக்கிறாரு? மகனுக்கும் மகளுக்கும் சொல்லியிருக்கிறாரு. மகனும் மகளும் புரிஞ்சுக்கலனா வெளியே இருக்கிற பிசாசு என்ன தெரியுமா பண்ணும்? இதுக்கு தப்பான ஒரு விளக்கத்தை கொடுக்கும். தப்பான ஒரு விளக்கத்தை கொடுக்கும். அதனால் நம்ம சரியாக அதை புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகிற்கு வந்தது மனிதனை தூய்மைப்படுத்தி அந்த மனிதனை தந்தையோடு சேர்ப்பதற்காக வந்தார். இயேசு கிறிஸ்து வந்தது தூய்மைப்படுத்த தூய்மைப்படுத்த தூய்மைப்படுத்த. எதிலிருந்து? எதிலிருந்து கேட்கல? பாவத்திலிருந்து. எத்தனை பாவத்திலிருந்து? எல்லா பாவங்களிலிருந்து. இந்த எல்லா பாவங்கள்லாம் ஏறக்குறைய எவ்வளோ வரும்? கணக்கில் அடங்கா. இந்த கணக்கில் அடங்காததுன்னா எவ்வளோ வரும்? எவ்வளோ? இன்ஃபினிட்டியும். பாவங்கள் பார்த்தீங்களா? கணக்கில் அடங்காதது, இன்ஃபினிட்டி. மேத்தமேட்டிக்கலாக சொல்கிறாங்க. இன்ஃபினிட்டி ஏறக்குறைய எவ்வளோ வரும்? எத்தனை பாவங்கள்? சும்மா சொல்லுங்களேன் பார்க்கலாமே. என்ன எத்தனை பாவங்கள்? 5. எத்தனை? 1008. அது என்ன கணக்கு? சரி, 1008 பாவங்கள். சொல்லுங்க, யாரோ சொன்னீங்களா இங்கிருந்து? எத்தனை பாவங்கள்? 10 கட்டளை. அப்போ 10 பாவங்கள். அப்புறம் எத்தனை பாவங்கள்? 7 பாவங்கள். ஓகே, 7 கேபிட்டல் சின்ஸ். அப்போ 10 + 7 17. அப்புறம் அவ்வளோதானா? ஆவியானவருக்கு எதிரான பாவங்கள். அந்த பாவம் 1. அவருக்காக பேர். அப்போ 17 1 18. சாவான பாவம் 19. அற்ப பாவம் 20. எத்தனை பாவங்களிலிருந்து மீட்க இயேசு வந்தார்? யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 29வது திருவசனம். எத்தனை பாவங்களிலிருந்து மீட்க இயேசு வந்தார்? ஜான் 1:29. மறுநாள் இயேசு தம்மிடம் வருவதை கண்ட யோவான், இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டியாம் இவரே, உலகத்தின் பாவத்தை ஒரே ஒரு பாவம் தாங்க, ஒரே ஒரு பாவம் தான். ரிஜெக்டிங் த ஃபாதர் இஸ் சின். ரிஜெக்டிங் த ஃபாதர் இஸ் சின். அப்பாவை விட்டு பிரிந்து போற ஒரே ஒரு பாவம் தான் இருக்கு. நீங்க சொன்னதெல்லாம் அப்ப பாவங்களா? பாவங்கள் தான். இந்த ஒரு பாவம் வந்துடுச்சுன்னா எல்லா பாவங்களும் எல்லாமே பாவங்கள் தான். அவருக்கு எதிரான சிந்தனைகள், அவருக்கு எதிரான சொல், அதற்கு எதிரான செயல்கள். அப்பாவை பிரிந்தால் எல்லாமே பாவமாக வரும்.
அப்பாவுக்கு பிடிக்காததை சொல்லுவீங்க, அப்பாவுக்கு பிடிக்காததை செய்வீங்க, அப்பாவுக்கு பிடிக்காததை யோசிப்பீங்க. ரூட் சின் என்ன தெரியுமா? அப்பாவை பிரிவது. There is only one sin. Rejecting the father is sin. All others are manifestations of the one sin. ஒரு பாவத்தினுடைய வெளிப்பாடுகள் தான் பாவங்கள். அப்ப இயேசு இந்த பாவத்திலிருந்து மீட்க தான் வந்தார். அப்பாவை விட்டு பிரிந்து போன பிள்ளைகள் அப்பாவிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அதற்காக இயேசு யாரை பயன்படுத்தினார்? யாரை உங்களுக்கு தந்தார்? தூய ஆவியே துணையாளரே, தூய்மை செய்யுங்க. அப்போ ஒரு பாவத்திலிருந்து மீட்பதற்காக ஆண்டவர் தந்த ஒரு பரிசனுடைய பெயர் என்ன? தூய ஆவியானவர். யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 33வது திருவசனம். இவர் யார் என்று எனக்கும் தெரியாதிருந்தது, ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர். தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர். தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுத்து பாவத்தை எடுத்து தூய ஆவியானவரை தர வந்தவர் இயேசு கிறிஸ்து. உன்னை எடுத்தாரு, உன்னை கொடுத்தாரு. உன்னை எடுத்தாரு, உன்னை கொடுத்தாரு. ஒரு பாவத்தை எடுத்தாரு, தூய ஆவியானவரை கொடுத்தாரு. தூய ஆவியானவரை பெற்ற பொழுது நீங்கள் யாராக மாறுகிறீர்கள்? When you received Holy Spirit, what did you become? பேப்டிசத்தில் வாங்கினீங்களா? ஹோலி ஸ்பிரிட்டை வாங்கினீங்களா? வாங்கியிருக்கீங்களா? வாங்கியிருக்கீங்க. வாங்கி வச்சிருக்கிறோம் ஃபாதர், வீட்டில் பத்திரமா போட்டு பெட்டியில் போட்டு வச்சிருக்கிறோம் ஃபாதர். கோயிலுக்கெல்லாம் வரும்போது கொண்டு வர மாட்டோம் ஃபாதர். ஹோலி ஸ்பிரிட்டை வாங்கியிருக்கோமா? வாங்கியிருக்கிறோம். ஏன்னா சில டைம் நம்மக்கிட்ட கேள்விகள் வரும். மீட்கப்பட்டீர்களா? ரட்சிக்கப்பட்டீர்களா? தூய ஆவியானவரை பெற்றீர்களா? யோசிப்போம் நம்ம உட்காந்து. வாங்கணுமா? மீட்கப்பட்டோமா? ஐயோ இல்லை. ரட்சிக்கப்பட்டோமா? ஐயோ இல்லை. நீங்கள் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தால்தான் நீங்கள் மீட்படைவீர்கள் எல்லாம் ஏமாற்றும் பொழுது ஐயோ நான் முழுகலையே அப்படின்னு சொல்லி முழுக்க போறவங்களா இருக்கிறாங்க. திருமுழுக்கு என்பது தூய ஆவியானவரால் உள்ள திருமுழுக்கு, தண்ணீரால் உள்ள திருமுழுக்கு அல்ல. தண்ணீரால் உள்ள திருமுழுக்கு திருமுழுக்கு யோவானுடைய திருமுழுக்கு. 2 திருமுழுக்கு வித்தியாசம் இருக்குங்க. There was a baptism given by John the Baptist. That was a baptism by water. By water. But the baptism which Jesus gave was by Holy Spirit. 2 வித்தியாசம் இருக்கு. தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தவர் திருமுழுக்கு யோவான். தூய ஆவியானவரால் திருமுழுக்கு கொடுப்பவர் இயேசு கிறிஸ்து. வித்தியாசம் இருக்கு. நீங்கள் இயேசு பெற்ற திருமுழுக்கு வேற, இயேசு கொடுத்த திருமுழுக்கு வேற. இயேசு பெற்ற திருமுழுக்கு, யோவான் பெற்ற திருமுழுக்கு. இயேசு கொடுத்த திருமுழுக்கு தூய ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட திருமுழுக்கு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த தூய ஆவியானவரை கொடுக்க தான் வந்தார். பாவத்தை எடுக்க வந்தாரு, தூய ஆவியானவரை கொடுக்க வந்தார். பாவத்தை எடுத்து தூய ஆவியானவரை இயேசு கொடுத்ததனுடைய நேரம் எப்போ? the fullness of redemption எப்ப நடந்துச்சு? பெந்தகோஸ்திலயா? உறுதி பூசலையா? இயேசு பாவத்தை மன்னித்து தூய ஆவியானவரை விட்டு சென்ற நேரம் எது? இயேசு பாவத்தை மன்னித்து தூய ஆவியானவர் விட்டு சென்ற நேரம் எது? கேட்கல. விண்ணேற்பா? கேட்கல. எங்க? சிலுவையில். ஓகே, சிலுவைன்றது ஒன்னே ஒண்ணுதான். ஒன் ஆஃப் த ஈவென்ட்ஸ். சிலுவையில் மட்டுமா? இயேசு பாவத்தை மன்னித்தது சிலுவையில் மட்டுமா? இயேசுனுடைய 3 விஷயங்கள் சேர்ந்து வருங்க. 3 விஷயங்கள் சேர்ந்து வரும். இயேசுனுடைய வாழ்க்கையினுடைய 3 விஷயங்கள் சேர்ந்து வரும். அங்கேதான் இயேசு பாவத்தை மன்னித்து தூய ஆவியானவர் கொடுக்கிறார். அதை தான் இப்ப நீங்க கொண்டாடுனீங்க. திருப்பலியில கொண்டாடுற 3 விஷயம் என்ன? பாடுகள், மரணம், உயிர்ப்பு. இயேசுனுடைய பாடுகள், இயேசுனுடைய மரணம், இயேசுனுடைய உயிர்ப்பு. இதுதான் இயேசுனுடைய நேரம். நல்லா கவனிக்கணும். இதெல்லாமே பைபிள் வார்த்தைகள். நேரம். இந்த நேரத்தில் தான் இயேசு பாவத்திலிருந்து மனிதனை மீட்கிறார். தூய ஆவியானவரை கொடுத்துட்டு போறாரு. அதனால தான் டிவைன் மர்சி பிக்சர் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சைடு ரத்தம், இன்னொரு சைடு தண்ணீர். இது ரெண்டுமே ஒண்ணு. திருமுழுக்கு, இன்னொன்னு யூக்கரிஸ்ட். தூய ஆவியானவர் கொடுத்துட்டு போற நேரம். கடைசி துளி ரத்தம், கடைசி துளி தண்ணீரும் கொடுத்துட்டு போறார். பாப்டிசம் அண்ட் யூக்கரிஸ்ட். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு தூய ஆவியானவரை கொடுக்கும் நேரம். அப்ப இயேசு முதலா இந்த கொடுத்தது, திருமுழுக்கை கொடுத்தது, இயேசு கிறிஸ்து தூய ஆவியானவர் விட்டு சென்றது இயேசுனுடைய பாடுகள் வழியா, இயேசுனுடைய மரணம் வழியா, இயேசுனுடைய உயிர் வழியா. அதுதாங்க நம்ம கொண்டாடுறோம். இயேசுவே இதற்கு உமக்கு நன்றி, இந்த பாஸ்கா நிகழ்வுக்கு நன்றி. நம்பிக்கையின் மறைபொருள் ஃபாதர் திருப்பலியில் சொல்லும்போது நீங்க சொல்லுவீங்க என்ன சொல்லுவீங்க? பதில்
ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். we are celebrating this in the Eucharist. திருப்பலியில கொண்டாடுறோம். அப்ப இயேசு வந்தது பாவத்தை மன்னிக்க, தூய ஆவியானவரை கொடுக்க. பாவத்தை மன்னிக்க தூய ஆவியானவரை கொடுக்க தான் இயேசு வந்தார். தூய்மைப்படுத்த இயேசு வந்தார். தூய்மைப்படுத்த வந்தார். யாரை தூய்மைப்படுத்த வந்தார்? நம்மை தூய்மைப்படுத்த வந்தார். ஓகே, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதுவே நீங்க யோவானுடைய அடுத்த செக்ஷன் நீங்க பாருங்க, 2வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இயேசு என்ன பண்றாரு? கானா ஊர்ல திருமணத்துல தண்ணீரை திராட்சை ரசமா மாத்துறாரு. திராட்சை ரசமா மாற்றும் பொழுது இயேசு பயன்படுத்துற கற்சாடிகள் எத்தனை? 6. அந்த 6 கற்சாடிகள் எதற்காக பயன்படுத்தப்படும் கற்சாடிகள்? தூய்மை சடங்குக்காக. நல்லா கவனிங்க, தூய்மை சடங்குக்காக. யோவான் பாருங்களேன், 1வது அதிகாரத்தில் தாங்க சொன்னாரு தூய்மைப்படுத்த இயேசு வந்தாரு. தூய ஆவியானவரால் தூய்மைப்படுத்த வந்தாரு. பாவத்திலிருந்து தூய்மைப்படுத்த வந்தாரு. பாவம் என்பது என்ன? அப்பாவை பிரிந்த மக்களுக்கு அப்பாவை கொடுப்பது. தூய்மைப்படுத்த வந்தவருடைய அடுத்த செக்ஷன் 2வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா, தூய்மை சடங்குக்காக பயன்படுத்தப்படும் கற்சாடிகளை எடுத்து தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுகிறார். அப்போ மாதா கிட்ட கேட்கிற ஒரு கேள்வி இருக்கு, பெண்ணே என் நேரம், நான் தூய்மைப்படுத்த வந்தேன், என்னுடைய தூய்மைப்படுத்தும் நேரம். நேரம் எந்த நேரம்? என்னுடைய பாடுகள், என்னுடைய மரணம், என்னுடைய உயிர்ப்பு. இது 3மே சேர்ந்தான் இயேசு தூய்மைப்படுத்தியது. இதை 3 தான் நம்ம இங்க கொண்டாடுறோம். அதனால தான் திருப்பலியை கல்வாரி பலின்ற வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. கல்வாரி பலி மட்டும் கிடையாது திருப்பலி. இயேசுனுடைய பாடுகள், இயேசுனுடைய மரணம், இயேசுனுடைய உயிர்ப்பு, இது 3மே கொண்டாடுற இடம் தான் திருப்பலி. கல்வாரி பலி அல்ல, 3மே கொண்டாடுற இடம். நம்ம தெரிஞ்சு ரொம்ப அழகுக்காக பயன்படுத்துவோம் கல்வாரி பலி. கல்வாரி பலி அல்ல, 3மே நம்ம கொண்டாடுற இடம் தான் திருப்பலி. இயேசுனுடைய மரணம் மட்டும் கிடையாதுங்க, இயேசுனுடைய பாடுகள், இயேசுனுடைய மரணம், இயேசுனுடைய உயிர்ப்பு. ஃபாதர் இவர் வழியாக இவரோடு அப்படின்ற ஜெபம் சொல்லும் பொழுது இயேசு எடுத்து ஃபாதர் அப்பத்தையும் ரசத்தையும் உயர்த்துவார். அப்பமும் இல்லை, இயேசுனுடைய சரீரத்தையும் இயேசுடைய இரத்தத்தையும் உயர்த்துவார். உயர்த்தும் பொழுது எப்படி உயர்த்துவார்? கிண்ணம் அப்பம் எப்படி உயர்த்துவாரா? கிண்ணம் அப்பம் இப்படி உயர்த்துவாரா? இல்ல, 2மே பிரிச்சு காமிப்பாரா? 2மே சேர்த்து காமிப்பாரா? சேர்த்து காமிப்பார். மிகவும் தவறான பதில். அப்பனா பிரிச்சு தான் காமிப்பார். சரியான பதில், பிரிச்சு காமிப்பார். அது என்ன தெரியுமா குறிக்குது? இயேசுனுடைய மரணம், இயேசுனுடைய மரணத்தை குறிக்குது. பிரிச்சு காமிப்பார், சேர்த்து திரும்பவும் காமிப்பார். எப்ப சேர்த்து காமிப்பார்? கடைசியில காமிப்பார். எடுத்து காமிப்பார், சேர்த்து காமிப்பார். இயேசுனுடைய இரத்தத்தையும் இயேசுனுடைய சரீரத்தை சேர்த்து காமிப்பார். இதோ இறைவனின் செம்மறி. இது இயேசுனுடைய உயிர்ப்பை குறிக்கிறது. நீங்கள் வாங்குவது செத்த இயேசுவை இல்ல, நீங்கள் வாங்குவது உயிர்த்த இயேசுவை. உயிர்த்த ஆண்டவருடைய பங்கு. நீங்கள் வாங்குவது உயிர்த்த இயேசுவை. You are receiving a resurrected Christ. You are resurrected people of God. You are receiving the body of Christ and you are becoming body of Christ. செத்த அப்பத்தை நம்ம வாங்கல, உயிருள்ள உயிர் துடிக்கிற இயேசுனுடைய சரீரத்தை வாங்குறோம். உயிருள்ள உயிர் துடிக்கிற இயேசுனுடைய ரத்தத்தை வாங்குறோம். அதனால தான் சேர்த்து காமிப்பார். 2யுமே தூய்மைப்படுத்த வந்தார். அது அந்த நேரம் இன்னும் வரவில்லையே பெண்ணே, பெண்ணே அந்த நேரம் இன்னும் வரவில்லையே அப்படின்னு சொல்றாரு இல்லையா? எங்க சொல்றாரு? கானாவூர் திருமணத்தில் சொல்லி தூய்மை சடங்குக்காக பயன்படுத்தும் அந்த கற்சாடிகளில் இருந்து தண்ணீரை திராட்சை ரசமா மாத்திர இயேசு நேரம் வரும் பொழுது திராட்சை ரசத்தை இரத்தமாக மாற்றி கொடுப்பார். நேரம், நேரம் தூய்மை சடங்கு செய்து திராட்சை ரசத்தை இரத்தமாக மாற்றி கொடுப்பார். அதுதான் இன்னைக்கு அருட்சாதன வடிவில் இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம் திருப்பலி. அப்ப திருப்பலியின் வழியா என்ன நடக்குது? நீங்கள் இயேசுனுடைய தூய்மை சடங்கின் வழியாக கடவுளுடைய மகனாக மகளாக மாறுகிறீர்கள். கடவுளுடைய மகனாக மாறுகிறீர்கள். அதனால தான் திருப்பலியில் அழகான ஒரு பிரேயர் இருக்கும். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் இப்போ துணிந்து சொல்லுவோம், விண்ணுலகில் இருக்கிற அப்பா. So in the holy mass you are becoming child of God. ஆனா நீங்க திருப்பலி ஆரம்பிக்கும் பொழுது தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்
பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். அப்ப பாவங்களை ஏற்றுக்கொண்டு பாவத்திற்கு மன்னிப்பு பெற்ற நீ திருப்பலியுடைய கடைசியில அந்த திவ்ய நற்கரணை வாங்கறதுக்கு முன்னால சொல்றது அப்பா. அப்ப திருப்பலியின் வழியாக மகனாக மகளாக மாறும் ஒருவருக்கு தான் அந்த திவ்ய நற்கரணை கொடுக்கப்படுகிறது, பாடி ஆஃப் கிரைஸ்ட் கொடுக்கப்படுகிறது. அதனாலதான் வேற்று மதத்தினர் வந்தாலோ பிற சபையினர் வந்தாலோ கொடுக்கறது இல்லை. ஃபாதர் இதுதான் ஹீலிங் தருதல்ல ஃபாதர், வரவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியதான ஃபாதர். கொடுக்க மாட்டோம், கொடுக்கக்கூடாது. திருப்பலி ஒரு சடங்கு மட்டும் அல்ல, திருப்பலி ஒரு அனுபவம். அதன் வழியாக மகனாக மகளாக திருவுடலை பெற்ற நீ திருவுடலாக மாறுகிறீர்கள். அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போகிறேன் பாருங்களேன். பாடி ஆஃப் கிரைஸ்ட்டை வாங்குற நீங்கள் பாடி ஆஃப் கிரைஸ்டாக மாறுறீங்க, பாடி ஆஃப் கிரைஸ்டாக மாறுறீங்க. திருவுடலை வாங்குற நீங்கள் திருவுடலாக மாறணும். திருவுடலாக மாறலனா நீங்கள் வாங்குகிற திருவுடல் விக்கிரக ஆராதனை. ஏன்னா கோயிலில் வந்து பூசைக்கு வந்து பூசையில் நற்கரணை வாங்கிட்டு தியானத்துக்கு வந்து தியான மையங்களை வந்து தியானங்களை அட்டன் பண்ணிவிட்டு நைட் விஜலுக்கு வந்துட்டு த்ரூ அவுட் த நைட் ப்ரேயர் பண்ணிவிட்டு வெளியே போய் சாக்கடை சண்டை போடுறவங்கள பார்த்துருக்குறேன், குழா சண்டை போடுறவங்கள பார்த்துருக்குறேன், தெரு சண்டை போடுறவங்கள பார்த்துருக்குறேன், கெட்ட வார்த்தை பயன்படுத்துகிறவங்கள பார்த்துருக்குறேன், அந்த அந்த குடும்ப உறவுகள் இல்லாத பார்த்துருக்குறேன், ஏமாத்துறவங்கள பார்த்துருக்குறேன். நைட் விஜலுக்கெல்லாம் வருவாங்க, வரவங்க சொல்லுவாங்க ஃபாதர் என்னுடைய அத்தையும் வராங்க ஃபாதர், ஆனால் என்கிட்ட பேசவே மாட்டாங்க ஃபாதர், ஆனால் எல்லா நைட் விஜலுக்கும் கட்டாயமாக வந்துடுறாங்க ஃபாதர். ஏன்? ஏன்னா அந்த நைட் விஜலுக்கு வந்துட்டு ஜெரிகோ ஜெபத்தில் ஜெபிச்சா ஆசீர்வாதம் கிடைக்கும். நான் நேற்று சொன்னால ஆசீர்வாதம் கிடைக்கும், அது உன்னோடே முடிஞ்சு போய்டும். அடுத்த ஸ்டெப்புக்கு போகாது. நைட் விஜலுக்கு வரோம் ஃபாதர், ஹோல் நைட் ப்ரேயர் பண்ணுறோம் ஃபாதர், ஆனால் எங்கள் அத்தை என் கூட பேச மாட்டாங்க ஃபாதர், என் மருமக என் கூட பேச மாட்டாங்க ஃபாதர், என்னை பார்த்தா மூஞ்சி முறைச்சிட்டு போவாங்க ஃபாதர், என் அண்ணன் என் கூட பேச மாட்டாங்க ஃபாதர், ஆனால் எல்லா நைட் விஜலுக்கு வராங்க ஃபாதர், எல்லா தேர்ட் சண்டேக்கு வராங்க ஃபாதர், 6 மாதமான உள்ளிருப்பு தியானத்துக்கு வந்துடுறாங்க ஃபாதர். வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் டைம். தயவு செய்து வீட்டில் நிம்மதியாக தூங்குங்க, நைட் விஜலுக்கு வர வேண்டாம், அப்படி இரவு கண் விழிப்பு ஜெபத்துக்கு வர வேண்டாம், வேஸ்ட் ஆஃப் டைம். திருப்பலிக்கு வரோம், திவ்ய நற்கரணை வாங்குறோம், ஆனால் திருவுடலாக மாறலை, திருவுடலாக மாறலை அப்படின்னா வேஸ்ட் ஆஃப் டைம். இந்த திருப்பலிக்கு உட்காந்து நற்கரணை வாங்குறது வேஸ்ட் ஆஃப் டைம். வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்றத விட ஆல் த மோர் இட் இஸ் டேஞ்சரஸ். நற்கரணை நீங்கள் தகுதி இல்லாமல் வாங்கும்போது ஆல் த மோர் டேஞ்சரஸ். வலுவற்றவராக மாறுவீங்க, நோயுள்ளவராக மாறுவீங்க, மரணத்திற்கு கொண்டு போகும் இந்த திவ்ய நற்கரணை வாங்குறது. அப்போ நேரம், ஸோ நம்ம நேரத்தில் நிற்கிறோம். மாதா கிட்ட சொல்கிறாங்க, பெண்ணே என் நேரம் இன்னும் வரவில்லையே. கணவர் திருமணத்தில் சொல்கிறாரா? சொல்லி முடிச்ச அடுத்த டைட்டில் என்ன? யோவான் நற்செய்தியினுடைய 2வது அதிகாரத்தினுடைய அடுத்த டைட்டில் என்ன? கோயிலை. நல்லா கவனிங்க, கோயிலை தூய்மைப்படுத்துகிறார். 1வது அதிகாரத்தில் என்ன சொன்னார்? தூய்மைப்படுத்த வந்தேன். யாரின் வழியா தூய்மைப்படுத்த வந்தேன்? தூய் ஆவியானவரின் வழியா தூய்மைப்படுத்த வந்தேன். பாவத்தை எடுத்து தூய்மைப்படுத்த வந்தேன். 2வது அதிகாரத்தில் பாருங்க, தூய்மை சடங்குக்காக பயன்படுத்தப்படும் கற்சாடிகளை வச்சு சொல்றாரு. தாய், அம்மா கிடையாது, பெண்ணே என் நேரம் இன்னும் வரவில்லைன்னு சொன்னவர். அடுத்த செக்ஷன் பாருங்க, கோயிலை தூய்மைப்படுத்துகிறார், தூய்மைப்படுத்த வந்தார். தூய்மைப்படுத்த வரும்பொழுது தனிப்பட்ட நபரை தூய்மைப்படுத்த வந்தார். ஆனால் அந்த தனிப்பட்ட நபர் தூய்மை ஆகும் பொழுது நீங்க யாரா மாறுறீங்க? கடவுளுடைய சரீரமா மாறுறீங்க, இயேசுனுடைய சரீரமா மாறுறீங்க. இப்போ இயேசுனுடைய சரீரத்தை வாங்குற நீங்க இயேசுவனுடைய சரீரமா மாறுறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு இந்த ஆழம்? யோவானுடைய நற்செய்தி இங்கிருந்து இப்படி வாசிக்கிற நற்செய்தி நான் ஃபாஸ்ட்டாக சொல்லி போயிட்டே இருக்கிறேன். தூய்மைப்படுத்த வந்தார், தூய்மைப்படுத்த வந்தார். தூய்மைப்படுத்துவது எதிராக தன்னுடைய சரீரமாக. ஏன்னா யோவான் நற்செய்தியில் இயேசு கோயிலை தூய்மைப்படுத்தும் போது அங்கே ஒரு சென்டென்ஸ் இருக்குது. அந்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? கோயிலை தூய்மைப்படுத்தும் பொழுது சீடர்கள் சொல்கிற ஒரு வார்த்தை இருக்குது. இயேசு 20வது வசனத்திலிருந்து 2வது அதிகாரம் 20வது வசனம். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்றே, நீ 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோயிலை பற்றியே பேசினார். அப்ப இயேசு பேசுறது எந்த கோயிலை பத்தி? உடலாகிய கோயிலை பத்தி. இடிக்கணும்னு சொன்னது எந்த கோயிலை பத்தி? தன் உடலாகிய கோயிலை பத்தி. கட்டி எழுப்புவேன் சொன்னது எந்த கோயிலை பத்தி? தன் உடலாகிய கோயிலை பற்றி. தூய்மைப்படுத்துவேன் என்று சொன்னது எதை பற்றி?
தன் உடலாகிய கோயிலை பற்றி. நல்லா கவனிங்க, இயேசுனுடைய உடலில் தூய்மை செய்யப்பட வேண்டும் என்றால் தீமை உண்டா? தம் உடலாகிய கோயிலை பற்றி சொல்றாரு. அப்போ இயேசுனுடைய உடலை தூய்மைப்படுத்த வேண்டுமானால் இயேசுனுடைய உடலில் தீமை உண்டா? உண்டா? இயேசுனுடைய உடலில் தீமை இல்லை. அப்ப ஏன் இயேசுனுடைய உடலை தூய்மைப்படுத்துகிறார்? அப்ப இந்த உடல் எந்த உடல்? இந்த உடல் எந்த உடல்? திருச்சபை என்னும் உடல். இதுதான் பவுல் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம். மைக்கில் ஏதாவது மாத்தினீங்களா யாராவது? 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 27வது வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 1 Corinthians chapter 12 verse 27. நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். 12வது வசனம் வாசிங்க. உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாகவே இருக்கிறது. அது போலவே நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒரு கம்பேரிசன் பவுல் அழகா சொல்றாரு. the mystical body of Christ, ஈசோடைய மௌதிக சரீரம், இயேசுனுடைய மறை உடல். மறை உடல், மறை உடல். அதாவது இயேசுவுக்கு ஒரு பிசிக்கல் உடல் உண்டு, இயேசுவுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் உடல் உண்டு. இதை ரெண்டை புரிஞ்சுக்கிட்டாதான் மாதாவை உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். இயேசுவுக்கு 2 உடல் உண்டு. ஒன்று பிசிக்கல் உடல், 33 வருடம் இந்த உலகத்தில் வாழ்ந்த உடல். இயேசுவுக்கு ஒரு மறை உடல் உண்டு, உயிர்த்த இயேசுனுடைய மறை உடல். தலையான கிறிஸ்து, உடலான திருச்சபை. அதனால்தான் பாடி ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்ற வார்த்தையை 2 விஷயத்துக்கு பயன்படுத்துவோம். பாடி ஆஃப் கிரைஸ்ட், ஒன்று நற்கருணை, இன்னொன்று சர்ச். திருச்சபைக்கு பயன்படுத்துகிற வார்த்தையும் நற்கருணைக்கு பயன்படுத்துகிற வார்த்தையும் பாடி ஆஃப் கிரைஸ்ட். பாடி ஆஃப் கிரைஸ்ட். அப்போ 2 பாடி இயேசுவுக்கு. ஒன்று பிசிக்கல் பாடி, இன்னொன்று ஸ்பிரிச்சுவல் பாடி. இது எப்ப ஆரம்பிச்சு? ஸ்பிரிச்சுவல் பாடி எப்ப ஆரம்பிச்சு? பிசிக்கல் பாடி எப்ப ஆரம்பிச்சது? பெத்லஹேம்ல. ஸ்பிரிச்சுவல் பாடி எப்ப ஆரம்பிச்சது? இயேசுனுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு. இயேசு வந்த நேரம் இந்த நேரத்திற்காக தான். பெண்ணே, என் நேரம் இன்னும் வரவில்லை என்று சொன்ன இயேசு தூய்மைப்படுத்துறாரா? 13வது அதிகாரம் யோவான் 13வது அதிகாரம் 1வது திருவசனம். John 13:1. பாஸ்கா விழா தொடங்கவிருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்லும் நேரம் நேரம் வந்து விட்டது என்று தெரிந்த இயேசு, my hour has come. My hour has, what is that hour? I came for a purification process. I came for a sanctification process. நான் வந்தது தூய்மைப்படுத்த. யாரை தூய்மைப்படுத்த? மனிதர்களை தூய்மைப்படுத்த. மனிதர்களை தூய்மைப்படுத்தி நான் என்ன செஞ்சேன்? என்னுடைய உடலா நான் மாத்தினேன். என்னுடைய உடலா நான் மாத்தினேன். என்னுடைய உடலின் வழியாதான் இனி ஆராதனை. என்னுடைய உடலின் வழியாதான் இனி தந்தை கிட்ட பேச முடியும். என்னுடைய உடலின் வழியாதான் தந்தையை நீங்கள் சந்திக்க முடியும். என்னுடைய உடலின் வழியாதான் நீங்கள் தந்தையிடம் சேர முடியும். நானே வழி. யோவான் 4:14-6. நானே வழி. இந்த வழியினுடைய அர்த்தம் இப்ப புரியுதா? நீங்கள் இயேசுனுடைய சரீரம் ஆகாமல் உங்களுக்கு தந்தையோடு உள்ள உறவில் போக முடியாது. ஜீசஸ் இஸ் தி ஒன்லி மீடியேட்டர். இயேசு மட்டுமே வழி. இயேசு அல்லாமல் வேறு வழி இல்லை. இயேசு அல்லாமல் வேற பரிந்துரையாளர் தந்தைக்கும் உலகிற்கும் இல்லை. ஜீசஸ் இஸ் ஒன்லி மீடியேட்டர். அப்ப அந்த வழியில நீங்க போய் எப்படி சேர்றீங்க? தூய்மைப்படுத்தப்பட்டு. எதனால்? தூய ஆவியால். இப்ப தூய ஆவியால் நீங்க எப்படி தூய்மையாக்கப்படுறீங்க? திருமுழுக்கு, பாவ சங்கீர்த்தனம், நற்கருணை, அருட்சாதனங்கள். So through sacraments you are sanctified and you become the body of Christ and you get in relationship God the Father. This is a spiritual body. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இந்த இயேசு கிறிஸ்து திரும்பவும் அன்னை மரியாளை கொடுக்கிற இன்னொரு பெண்ணேன்னு எப்ப கூப்பிடுறாரு? சிலுவையில கூப்பிடுறாரு. ஒன்னு கானாவூர்ல கூப்பிட்டாரு, இன்னொன்னு சிலுவையில கூப்பிட்டாரு.
தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றும் போது கூப்பிட்டாரு, திராட்சை ரசத்தை ரத்தமா மாற்றி கொடுக்கும் போது கூப்பிடுறாரு பெண்ணே. இந்த ரெண்டு இடத்துலையும் பெண்ணேன்னு கூப்பிடுறாரு. அப்படின்னா இந்த பெண் எங்கிருந்து வந்த பெண்? தொடக்க நூலில் இருக்கிற பெண். நல்லா கவனிக்கணும். தொடக்க நூல் 3:15 இருக்கிற பெண், யோவான் 2 திரும்ப வந்த பெண், யோவான் 19 திரும்ப வந்த பெண். இனி மாதாவுக்கு ஒரு டிரான்சிஷன், மாதாவுடைய ஸ்டெப், அடுத்த படி உயருது. பெண்ணே 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 என்று அழைக்கப்பட்டவள் அம்மா என்று அழைக்கப்படுகிறாள். இந்த இடத்துல தான் அங்கே மாதாவுக்கு அடுத்த ஒரு ஸ்டெப் கிடைக்குது, அம்மா. மாதா அம்மா, மரியாள் அம்மாவா மாறுற இடம் கல்வாரியில தான். பெண் 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 என்று அழைக்கப்பட்டவள் அம்மாவா மாறுற இடம் கல்வாரி. ஸோ a woman is becoming a mother. அப்போ இந்த மதர் ஆகிற அந்த இடம் பாருங்களேன். இந்த மதர் ஆகிற இடம் அங்கே யூஸ் பண்ணியிருக்கிற கிரேக்க வார்த்தை, நான் சொன்ன பைபிளில் கிரேக்கில் எழுதியிருக்கு. யோவான் நற்செய்தி எழுதப்பட்டது கிரேக்கில். அந்த கிரேக்க மொழியில் அங்கே பயன்படுத்தியிருக்கப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? அந்த இடத்துல லம்பானோ. யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் 27வது வசனம். John 19:27. John 19:27. அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டிற்கு ஏற்றுக்கொண்டார். அந்த ஏற்றுக்கொண்டார் என்ற வார்த்தையில் அங்கே பயன்படுத்தியிருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? கிரேக்க வார்த்தை லம்பானோ. லம்பானோ அப்படின்னா ரிசீவிங் இன் ஃபெய்த். ஏசு சொல்வார் இல்லையா, சமாரியர் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு சொல்வார் இல்லையா, நான் என்னுடைய ஜனத்திற்கு வந்தேன், அந்த ஜனம் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த இடத்துலலாம் பயன்படுத்தியிருக்கிற வார்த்தை இந்த லம்பானோ. ஏற்றுக்கொள்ளவில்லைன்னா என்னை அவங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடல, எனக்கு இன்விடேஷன் கார்டு வைக்கல, என்னை அவங்களுடைய சகோதரனாக ஏற்றுக்கல, என்னை அவங்களுடைய ஜாதியாக ஏற்றுக்கல, என்னை ஒரு யூதனாக ஏற்றுக்கலன்னு இல்லை, என்னை கிறிஸ்துவா ஏற்றுக்கொள்ளவில்லை, நம்பிக்கையில் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே வார்த்தை தான் இங்கே சீடனாகிய ஜான் மாதாவை ஏற்றுக்கொண்ட பொழுது. ஜான் அப்படின்ற வார்த்தையில் the beloved disciple is accepting Mary as mother in faith. அப்போ இங்கே மாதா யாரா மாறுறாங்க பாருங்களேன். இயேசுவுக்கு பிறப்பை கொடுத்த பொழுது she gave birth to body of Christ. நல்லா கவனிக்கணும். she gave birth to body of Christ, the physical body of Christ. இயேசுனுடைய மனித சரீரத்திற்கு மாதா உயிர் கொடுத்த இடம் பெத்லஹேம். 33 வருடம் இந்த உலகத்திலே வாழ்ந்த மனித உடலிற்கு மாதா உயிர் கொடுத்த இடம் பெத்லஹேம், பாடி ஆஃப் கிரைஸ்ட். ஓகே, அது பெண், கன்னி பெண் ஒரு உயிருக்கு உடல் கொடுக்குறாங்க. உடல் கொடுக்குற இடம் பெத்லஹேம், பாடி ஆஃப் கிரைஸ்ட். சிலுவையில் பிறக்கிறது திருச்சபை. அந்த பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கு மாதா யாரா மாறுறாங்க? அம்மாவா மாறுறாங்க. என்ன ஒரு அழகா மூவர் இறைவன் மாதாவுக்கு கொடுத்திருக்கிற கிரீடம் பாருங்களேன். யாருக்குமே கொடுக்காத ஒரு கிரீடம் மாதாவுக்கு கொடுத்திருக்கிறார். இதெல்லாமே என்னுடைய கண்டுபிடிப்பு இல்லைங்க. இதெல்லாமே இப்போ போப்பாண்டவர் இதை விட்டாரு, போப்பாண்டவர் திருச்சபையில் மாதாவை தூக்கிட்டாரு, துரத்திட்டாருன்னு சொல்றாங்களே, அதிலிருந்து நான் எடுத்த பாயிண்ட்ஸ் தான் இதெல்லாமே. இது என்னுடைய பாயிண்ட்ஸே கிடையாது. காலையிலிருந்து வாசிச்சுட்டு இருந்தேன், இதை தான் வாசிச்சுட்டு இருந்தேன். இந்த 26 பேஜ் தான் வாசிச்சுட்டு இருந்தேன். இது எதுவுமே என்னுடைய சிந்தனையோ என்னுடைய பாயிண்ட்ஸோ கிடையாதுங்க. இது முழுக்க முழுக்க போப்பாண்டவரின் வழியாக இந்த டிகாஸ்ட்ரி கொடுத்த அந்த பேஜிலிருந்து நான் எடுத்த சிந்தனைகள். ஸோ எவ்வளோ அழகாக மாதாவை திருச்சபை இந்த 2000 வருஷத்தில் தூக்கி 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 வச்சு மாதா யாருன்னு அவங்க சொல்கிறாங்க. அதை யாருமே சொல்லலை. நானும் நிறைய யூடியூப் எல்லாம் திறந்து பார்த்தேன். ஏன்னா நிறைய ஃபாதர்ஸ் இதை பற்றி சொல்கிறாங்க, ப்ரொட்டஸ்டன்ட் சொல்கிறாங்க, பெண்டகாஸ்ட் சொல்கிறாங்க. அவங்க எடுத்து தெரியுமா, அந்த 2 வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. என்ன மாதா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த 26 பேஜில் அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க மாதா யாரு அப்படின்னு. ஒரு பெண் தாயாக மாறி ஒரு சரித்திரமே சொல்லுது பைபிள். திருச்சபை மாதாவுக்கு கொடுத்திருக்கிற ஒரு அழகான இடம். கிறிஸ்துவனுடைய இந்த சரீரம், எந்த சரீரம்? இந்த ஸ்பிரிச்சுவல் பாடி. அந்த ஸ்பிரிச்சுவல் பாடியுடைய தாயா மாத்துறாரு. பெண்ணே இதோ உன் மகன், மகனே இதோ உன்
தாய். ஒரு பெண் தாயா மாறுறா. இந்த ஒரு இடம் திருச்சபையில் வேற யாருக்குமே கிடையாது. ஸோ in Bethlehem she gave birth to the physical body of Christ. In Calvary she was made mother of the total Christ. Total Christ, the head and the members. சிரசான கிறிஸ்துவுக்கும் சரீரமான திருச்சபைக்கும் தாயாக மாறுற இடம் கல்வாரி மலை. She is becoming mother of body of Christ in Bethlehem. She is becoming mother of body of Christ, the total body of Christ in Calvary. பெண்ணே பெண்ணே, இவ்வளோ அழகான ஒரு இடம். அப்போ இந்த இடத்த சொன்ன பிறகு தாங்க இதனுடைய அடுத்த செக்ஷனில் தான் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த வார்த்தையை உடன், இந்த வார்த்தை என் தமிழில் வரணும், ரட்சகை, உடன் ரட்சகை அப்படின்ற வார்த்தை, உடன் மீட்பாளர் அப்படின்ற வார்த்தை நீங்கள் பயன்படுத்தினால், நல்லா கவனிங்களேன், பயன்படுத்த வேண்டான்னு சொல்லலை, அப்படி பயன்படுத்தினால் தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்புண்டு, அதனால் அதை பயன்படுத்த வேண்டாம்னு சொன்னாங்களே ஒழிய அன்னை மரியாள் மட்டும் கிடையாதுங்க சக மீட்பர். நம்ம எல்லாருமே கிறிஸ்துவனுடைய உடன் ரட்சிப்பாளர்கள் தான் எல்லாருமே. இதுக்கு பைபிள் ஏதாவது ஆதாரம் இருக்குதா? இருக்குது. பைபிள் ஆதாரம் இருக்கா? இருக்கு. கொலோசியன்ஸ் சாப்டர் 1 verse 24, கொலோசியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 1வது அதிகாரம் 24வது திருவசனம். இப்பொழுது உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். பாத்தீங்களா, கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக மேலும் வேதனையுற்றார். அவர் மேலும் பட வேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நான் நிறைவு செய்கிறேன். நல்லா கவனிக்கணும். அந்த வார்த்தை நமக்கு ஒழுங்காக புரிஞ்சிக்கலனா அந்த வார்த்தை இட் குட் பி a heresy in the Bible. It could be a heresy in the Bible. என்ன ஃபாதர், பைபிள் இப்படி ஒரு தப்பறை இருக்கேன்னு தோணலாம். அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, பவுல் நல்லா கவனிக்கணும், இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுபட்டார், இறந்துட்டார், நம்மளுடைய பாவங்களுக்காக துன்பப்பட்டார். அவர் மேலும் பட வேண்டிய வேதனையை நான் என்னுடைய உடலில் ஏற்று நிறைவு செய்கிறேன். நிறைவு செய்கிறேன். அந்த வேர்டு கொஞ்சம் டூபியஸ் தான், அந்த வேர்டு கொஞ்சம் கன்ஃபியூசிங் தான். நான் நிறைவு செய்கிறேன் என்றால் நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை சாவில் அப்ப குறை இருக்கா? பவுல் என்ன சொல்றாரு, நல்லா அது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கேள்வி புரியுதான்னு பாருங்க. இன்னைக்கு நிறைய பசங்க எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிறது ஆன்சர் தெரியாம இல்லை, கேள்வி புரியாதனால தான். ஃபாதர் எல்லாமே படித்தேன் ஃபாதர், எக்ஸாமுக்கு போன பொழுது எந்த ஆன்சருக்கு எந்த கேள்வின்னு தான் தெரியல ஃபாதர். அதனால் ஆன்சரை படித்து வச்சுட்டு போனேன், எந்த கேள்விக்கு இது பதில் எழுதணும்னு தெரியாதனால தான் நிறைய பேர் இன்றைக்கி ஃபெயில் ஆகிறானுங்க. மனப்பாடம் பண்ணி போகிறோம், ஆனால் ஆன்சர் நல்லா தெரியுது ஃபாதர், கேள்வியை மறந்துட்டேன். அதனால் ஃபஸ்ட்டு கேள்வி புரியுதான்னு பாருங்கள். இந்த சென்டென்ஸ் இப்போ பவுல் சொன்ன வார்த்தை இயேசுனுடைய சிலுவை மரணம். அந்த சிலுவை மரணத்தில் இயேசு பட வேண்டியிருந்த வேதனையை நான் என்னுடைய சரீரத்தில் துன்பங்களை ஏற்று நான் நிறைவு செய்கிறேன். So was there any defect in the cross of Jesus Christ? இல்லை. அப்போ ஏன் அவர் சொல்கிறார் நான் நிறைவு செய்கிறேன்? திமிரு தானே, இப்போ கொழுப்பில்லை இல்லையா? கேட்கல. மறையுடல்னா என்ன அதெல்லாம் புரியுது எனக்கு, அது நான் முன்னாலே சொல்லிட்டேனே. அப்போ இயேசுனுடைய சிலுவை சாவில் ஏற்பட்ட குறைவை நான் என்னுடைய உடம்பில் வாங்கி நான் நிறைவு செய்கிறேனா? இவர் யார்? இவர் பவுல் சொல்றார் நான் நிறைவு செய்கிறேன்.
கிறிஸ்துவனுடைய துன்பம் அதெல்லாம் புரியுது. இயேசுனுடைய சிலுவையில் குறை இருக்கா இல்லையா? இல்லையா? அப்ப எப்படிங்க நிறைவு செய்ய முடியும்? இருக்கா? இருக்கா? இல்ல. இயேசுனுடைய சிலுவையில் குறை இருக்கா இல்லையா? இல்ல. அப்ப எப்படி ஏன் நிறைவு செய்யறன்றார் இவரு? இல்லை, நீ நானே சொல்கிறேன். அம்மா அடிச்சிடாதீங்க இங்கே இதனால சார் எழுந்தே நின்றுட்டாங்க அவங்க. இனி அடுத்து இங்கே வந்துடுவாங்க. என் இயேசுனுடைய சிலுவையில் குறை இருக்குன்னு சொல்கிறீங்களா? கோவம் வந்துச்சு எனக்கு. நானே சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் ஒவ்வொருத்தராக அங்கேருந்து சொல்கிறத விட சொல்லிவிடுவோம், நமக்கு ஆராதனை கடந்து போகலாம். இயேசுவின் பார்ந்தவர்களே, இயேசுனுடைய சிலுவையில் குறை இல்லை, குறை இல்லை. ஆனால் இயேசு யாருக்காக சிலுவையை சுமந்து யாரை மீட்டார்? நமக்காக, எனக்காக. இந்த மீட்பு எல்லார்கிட்டையும் இப்போ போய் சேர்ந்துடுச்சா? சேரலை. பாருங்க, மனித குலம் அணவிற்காகவும் இயேசு சிலுவையை சுமந்து மீட்பை கொடுத்தார். ஃபார் எவ்ரி பர்சன் இன் த ஹியூமனிட்டி, ஃபார் எவ்ரி பர்சன். ஹிந்து கிடையாது, முஸ்லீம் கிடையாது, எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள் தான். எல்லாரையுமே மீட்டார், எல்லாரையும் மீட்டார். ஆனால் மீட்பு இன்னைக்கு எல்லாரையும் போய் சேர்ந்துடுச்சா? இல்லை. ஏன் இன்னைக்கு கேத்தலிக்ஸே போய் சேரலை, நம்மளே இன்னைக்கு கன்றாவியை தான் வாழ்கிறோம். அப்போ இயேசுனுடைய சிலுவை சாவனுடைய அந்த எல்லா வாக்குத்தத்தை நாமே பெறவில்லை, இன்னும் பெறலை. அப்போது யாருக்காக துன்பப்பட்டாரோ அந்த மீட்பு ஒருவரை போய் சேரவில்லை என்றால் அவருடைய சிலுவை சாவில் குறையில்லை. ஆனால் யாருக்காக சிலுவையில் அவர் சுமந்தாரோ இறந்தாரோ அது போய் சேரவில்லை என்றால் அதில் குறை இருக்குது. ரொம்ப ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி. முன்னாலையும் சொல்லியிருக்கிற எக்ஸாம்பிள் தான், ரொம்ப ஈஸியாக புரியும். சப்போஸ் இந்த தம்பி 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்னு வச்சுக்கோ, இல்லை 12th படிக்கிறான்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் பெரிய பையனாக தான் இருக்கிறான். அது உடனே அவன் எழுதி எடுக்கிறான், நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். பரவாயில்ல, நோட் புக்கு பேனாலாம் வச்சு ரொம்ப மும்முரமாக ரெட்ரீட் அட்டன் பண்ணுறாரு, சந்தோஷமாக இருக்குது. ஓகே, அப்போ அந்த தம்பி 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். அவர் ஒரு ஹாஸ்டலில் தங்குறாருன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். கிறிஸ்மஸ் லீவுக்கு ஹாஸ்டல்லேருந்து வராருன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். கிறிஸ்மஸ் லீவுக்கு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டார். 10 நாள் வீட்டில் இருப்பார். ஜனவரி 2ஆம் தேதி திரும்ப ஹாஸ்டலுக்கு போயிடணும். இதுதான் அவருடைய லீவ் நாள். இதில் அவருடைய பர்த்டே வந்துச்சு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி அவருடைய பர்த்டே ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. அப்போ டிசம்பர் 26ஆம் தேதி அம்மா விதவிதமாக சமைச்சு வச்சுருக்கிறாங்க. அதுலேயும் ஸ்பெஷலாக அவனுக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்குமேன்னு சொல்லி சிக்கன் பிரியாணி சமைச்சு வச்சுருக்கிறாங்க. டிசம்பர் 23ஆம் தேதி அவங்ககிட்ட 26ஆம் தேதி அவங்ககிட்ட சொல்லிட்டாங்க, சரி சாயங்காலம் 7 மணிக்கு வந்துடணும். ஏன்னா பர்த்டே பார்ட்டின்னு சொல்லி அவர் ஒவ்வொரு இடத்துக்குமா போகிறார், ஃப்ரெண்ட்ஸ் கூட கொண்டாட போகிறார். அப்போ கொண்டாடும்போது அம்மா சொல்கிறாங்க, நீ எங்கே வேணாலும் ஊர் சுற்று, ஆனால் சாயங்காலம் 7 மணிக்கு இங்கே வந்துடணும், நான் உனக்கு பிடிக்கிற பிரியாணி செஞ்சு வைக்கிறேன்னு அம்மா சொல்கிறாங்க. ஓகேவா? தம்பி மத்தியானமே போயிட்டார். மத்தியானம் பார்ட்டி, ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாமே சந்தோஷமாக போய் அங்கேயே என்னென்னமோ சாப்பிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க வாடா அப்படி ஒரு சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னாங்க. சரி அப்படி போயிட்டான். அதுக்கப்புறம் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னா மெரினா பீச்சுக்கு போயிட்டான். மெரினா பீச்சில் இருந்துட்டு இருக்கும்பொழுது சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சு. அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, எங்கடா இருக்கிறேன்? அம்மா வந்துடுறேம்மா. அம்மா 6:30க்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஏய் எங்கடா இருக்கிறேன்? அம்மா தோ வந்துடுறேம்மா. அம்மா இங்கே பிரியாணி ரெடி, ஏன்னா 7 மணிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. பிரியாணி ரெடி. 7 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நம்ம சொல்லம்மா ஒன்றும் கிளம்பலம்மா, வந்துடுறம்மா. ஹாட் பாக்ஸில் வச்சுட்டாங்க. 7:30க்கு ஃபோன் பண்ணும் பொழுது ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, ஐ நீ எப்போவா தான் வர, நம்ம கொண்டா ஒரு ஹோட்டலுக்கு போகலாமின்னு சொல்லி அவனை அப்படியே ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. 8 மணிக்கு ஹோட்டலில் போய் சாப்பிட்றான். அம்மா இங்கே வெயிட் பண்ணுறாங்க 7 மணிக்கு பிரியாணியோட. 8 மணிக்கு சாப்பிட்டு 9 மணிக்கு ஹோட்டலேருந்து கிளம்புறான். 9:30, 9:45, 10 மணிக்கு வீட்டுக்கு வரான். பையன் வந்துட்டானே அம்மா திருதுப்புன்னு எல்லாமே திரும்ப சூடு பண்ண போகும்போது பையன் சொல்கிறான், அம்மா நான் சாப்பிட்டுட்டேன். இனி கேள்வி, அம்மா செஞ்ச சிக்கன் பிரியாணியில் ஏதாவது குறை இருந்ததா? அம்மா செஞ்ச சிக்கன் பிரியாணியில் குறை இருந்ததா? இல்லை, நிறைவாக செஞ்சுருக்கிறாங்க. பாசும் போட்டு செஞ்சுருக்கிறாங்க, மசாலாவும் போட்டு செஞ்சுருக்கிறாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பிரியாணி. பிரியாணிக்கு எந்த குறையும் இல்லை. நல்லா கவனிக்கணும், பிரியாணியில் குறை இல்லை. ஆனால் பிரியாணி யாருக்காக சமைச்சாங்க? பையனுக்காக சமைச்சாங்க. பையன் சாப்பிட்டானா? சாப்பிடலை. யாருக்காக சமைச்சாங்களோ அவங்க சாப்பிடலை. இப்போ சொல்லுங்க, பிரியாணியில் குறை இருக்கா?
பிரியாணியில் குறையில்லைங்க. பிரியாணி ஒருத்தன் சாப்பிடலைங்க, சாப்பிட்றதுக்காக செஞ்சுருக்கிறாங்க, அவன் சாப்பிடலைங்க. பிரியாணியில் குறை இருக்கான்னு கேட்கலங்க, சாப்பிட வேண்டியவன் சாப்பிடல, குறை இருக்கான், இருக்கு. பிரியாணியில் குறையில்லை, ஆனால் யாருக்காக சமைச்சாங்களோ அவங்க சாப்பிடலைன்னா அது குறை தான். இயேசு கிறிஸ்து சமைச்ச பிரியாணியில் குறை இல்லை, இயேசுனுடைய சிலுவை சாவில் குறை இல்லை. ஆனால் யாருக்காக சமைக்கப்பட்டதோ அவர்கள் அதை சாப்பிடலைன்னா அதில் குறை இருக்கு, அதில் குறை இருக்கு. அப்போது இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்த திருவுடலுக்கும் நடுவில் நிற்க வேண்டிய, அப்போ நம்ம எல்லாரும் யார்? நம்மெல்லாம் யார்? இன்னொருத்தருக்கு உடன் மீட்பாளராக என்ன மீட்பாளராக மாற வேண்டியவர்கள். we everyone who were baptized in the name of the Father and Son and the Holy Spirit, we all are co-redemptorics. எல்லாருமே தாங்க, மாதா மட்டும் கிடையாது. இது சொன்னா புரியாது, நல்லா கவனிக்கணும். இது சொன்ன என்ன? இயேசு கிறிஸ்து மட்டும்தான மீட்பர். மாதாவை உடன் மீட்பாளரா நம்ம சொல்லிட்டோம், கூட்டு ரட்சகையா உடன் ரட்சகையா சொன்னோன்னா தப்பா புரிஞ்சுப்பாங்க. அது இயேசுனுடைய மீட்பு பணியில் அதுக்கு ஒரு அந்த வார்த்தை பாருங்களேன், அந்த வார்த்தையினுடைய விளையாட்டு தானே ஒழிய இட் இஸ் நாட் த ப்ராப்ளம் இன் த கான்செப்ட், இட் இஸ் அ ப்ராப்ளம் இன் த வேர்ட். அதனால திருச்சபை பயன்படுத்துகிற அன்னையிலிருந்தே பயன்படுத்திட்டு வந்த வார்த்தை என்ன தெரியுமா? கோஆபரேஷன். அன்னை மரியாள் இவ்வளோ அழகா ஒத்துழைத்தார்கள். இயேசுனுடைய பிறப்பிலிருந்து இயேசுனுடைய மரணம் வரை, இயேசுனுடைய உயிர்ப்பிலும் she cooperated with God the Father, God the Son and God the Holy Spirit. மூவொரு இறைவனோட இவ்வளோ ஒத்துழைத்த ஒரு ஆள் கிடையாதுங்க. இனி பிரான்சிஸ் சொல்லுவாரு, பிரான்சிஸ் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவனுடைய எந்த டைட்டிலும் மாதா தனக்கென பெற்றெடுக்க விரும்பவில்லை. மாதா தனக்கென பெற்றெடுத்த டைட்டில் என்ன தெரியுமா? மாதா தனக்கென விரும்பின டைட்டில் என்ன தெரியுமா? ஹேண்ட்மேட் ஆஃப் த லார்ட். ஆண்டவருடைய அடிமை என்ற வார்த்தை தான் பயன்படுத்தினாங்களே ஒழிய ஆண்டவரின் தாயின் பயன்படுத்தல. அவங்களுக்குன்னு எடுத்துக்கிட்ட பட்டம், டைட்டிலுடைய வார்த்தை என்ன தெரியுமா? அவங்களுக்குன்னு எடுத்துக்கிட்ட பட்டம் என்ன தெரியுமா? நான் ஆண்டவருடைய அடிமை. ஆண்டவருடைய தாயின் கூட சொன்னது யார் தெரியுமா? எலிசபெத். யாரால் நிரம்பி சொன்னாங்க தெரியுமா? தூய் ஆவியானவரால் நிரம்பி சொன்ன வார்த்தை. மாதா எந்த இடத்துலையும் முன்பந்தியில் நிற்கணும்னு ஆசைப்பட்டது கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்களே, மாதா அங்கேயே காட்சி கொடுத்தாங்க, எனக்கு ஒரு கோயில் கட்டுங்கன்னு சொன்னாங்க. மாதா கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டாங்க. அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துவை தனித்த அன்னை மரியாளை காண முடியாது, காணக்கூடாது. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து தான் அன்னை மரியாளை காண வேண்டும். அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்படுகின்ற எல்லா பட்டங்களும் எல்லா டைட்டிலும் இட் இஸ் இன் கனெக்ஷன் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். இமாக்குலேட் கன்செப்ஷன், நாமே அமலுற்பவம், இட் இஸ் இன் கனெக்ஷன் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். வர்ஜினிட்டி ஆஃப் மதர் மேரி, அன்னை மரியாள் என்றும் கன்னிகையா இருக்கிறார், இட் இஸ் கனெக்ஷன் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். அன்னை மரியாளுக்கு அதற்கு பிறகு எந்த குழந்தைகளும் கிடையாது, இட் இஸ் இன் கனெக்ஷன் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து அன்னை மரியாளை புரிந்து கொள்ள முயன்றால் தப்பா தான் புரிஞ்சுப்பீங்க. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து பாருங்க, யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் தி இமாக்குலேட் கன்செப்ஷன் ஆஃப் மதர் மேரி. அன்னை மரியாள் பாவம் இல்லாமல் பிறந்தால் என்பதை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஏனெனில் அது அன்னை மரியாளுடைய மகிமைக்காக ஆண்டவர் கொடுத்தது அல்ல, இயேசுவை பெற்றெடுக்க ஆண்டவர் கொடுத்தது. இனி ஏன் அன்னை மரியாளை இமாக்குலேட் கன்செப்ஷனா பிறக்க வச்சாங்க அப்படின்னா, நாளை இயேசுவால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு மகளும் மாற வேண்டிய ஒரு நிலையினுடைய ஒரு முன் உதாகரணம், முன் மாதிரி, a prototype is Mother Mary. அன்னை மரியாளை பாவம் இல்லாமல் ஆண்டவர் படைத்தார் என்றால் நாம் யாராக மாற வேண்டும் என்பதனுடைய முன் மாதிரி. நீங்க ஒரு பில்டிங் கட்டுறீங்க, இந்த ஒரு சர்ச் கட்டுறீங்க, இந்த சர்ச் கட்டுறதுக்கு முன்னால இதனுடைய பில்டிங் டிசைன் பண்ணவர் இதனுடைய ஒரு குட்டி ஒரு சர்ச்சை செஞ்சு வைப்பாங்க, அதுக்கு பேர் தான் புரோட்டோடைப். இது என்னவாகும், என்ன எப்படி இருக்கணும்ன்றதனுடைய புரோட்டோடைப். நாளைக்கு இயேசுவால் மீட்கப்படும் ஒவ்வொரு மகளும் திரு உடலாக மாறும் ஒவ்வொரு மகனும், திருச்சபையிலே திரு உடலாக மாறும் ஒவ்வொரு மகனும், திருமுழுக்கு பெறும் ஒவ்வொரு மகளும், திவ்ய நற்கருணை பெறும் ஒவ்வொரு மகளும் யாராக மாறுவீர்கள்? பாவம் இல்லாமல் கடவுளுடைய மகனாக மகளாக மாறுவீர்கள் என்பதனுடைய புரோட்டோடைப் தாங்க மாதா.
அன்னை மரியாளுடைய எந்த புகழ்ச்சியும் எந்த மாட்சியும் திருச்சபை குறைக்கவில்லை. இந்த வார்த்தையை பயன்படுத்துவது எந்த மாட்சியும் குறைக்கவில்லை. மாறாக the church is re-emphasizing that she is the mother of the faithful people. மாத்தர் பொப்புலி. அப்புறம் என்ன அந்த வார்த்தை? எனக்கு எல்லாத்தையும் தெரியாது. அந்த ஒரு வார்த்தை நான் முதல்ல சொன்ன வார்த்தை. praise the lord, praise the lord, hallelujah, ஃபீலிஸ் நினைக்கிறேன். ஓகே, ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய தாய். அப்ப ரெண்டு இடத்துலையும் பிசிக்கல் பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கும் தாய், ஸ்பிரிச்சுவல் பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கும் தாய். இந்த தாய் பரிந்துரை ஜெபிக்கலாமா? இந்த தாயின் வழியாக பரிந்துரை கேட்கலாமா? கண்டிப்பாக கேட்கலாம். மீடியாட்ரிக்ஸ் அப்படின்ற வார்த்தை நல்லா கவனிங்க. பரிந்துரையாளர் இல்லைன்னு சொல்லல. இன்னைக்கு கூட திருப்பலிக்கு முன்னால வாட் இஸ் தட் ரோசரினுடைய லிட்டனியில மன்றாட்டு மாலையில் என்ன சொன்னோம்? எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அது தவறு இல்லை, தவறு இல்லை. அன்னை மரியாள் வழியாக பரிந்துரை கேட்க வேண்டாம்னு சொல்ல. கடவுளுக்கும் மனிதருக்கும் நடுவில் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் என்ற நிலையில் திருச்சபையில நீயும் இருக்கிற மாதிரி, நீயும் இருக்கிற மாதிரி, நீங்க இருக்கிற மாதிரி திருச்சபையில the primary member, the முதல் மெம்பர் மதர் மேரி, the primary member. அப்போ அன்னை மரியாளுடைய பரிந்துரை it is with the church, it is in the church, it is for the church. திருச்சபையில் திருச்சபைக்காக திருச்சபையோடு இணைந்து அன்னை மரியாள் பரிந்துரை செய்கிறாள். பட்டம் கொடுக்கிறதுனால செய்யறது கிடையாதுங்க. பட்டம் இல்லைனாலும் செய்வாங்க. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1வது திருவசனம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1வது திருவசனம். 1 Timothy chapter 2 verse 1. பைபிள் சொல்லுது பரிந்து பேசு. It is a duty of every Christian to intercede for others. Then how can Mother Mary cannot do that? திருச்சபையில திரு உடல்ல தலை விடுங்க, திரு உடல்ல இயேசுனுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லாருடைய டியூட்டி, you have to intercede for others. பிறருக்காக ஜெபியுங்கள். பிறருக்காக ஜெபிக்க வேண்டியது உங்களுடைய டியூட்டி. டியூட்டின்னு சொல்றதை விட இட்ஸ் a privilege, பாக்கியம். கடவுளை தெரிந்த நீங்க மற்றவங்களுக்காக ஜெபிச்சு பாருங்களேன். உங்களுக்காக ஜெபிக்கிறதை நிறுத்திடுங்க. மற்றவங்களுக்காக ஜெபிச்சு பாருங்க, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் கேட்கப்படும். இப்போ நைட்ரஜனில் ஒரு சாட்சியம் இருந்தது, நான் மறந்துட்டேன். ஒரு அவங்க சொன்னாங்க, அது அவங்க அவங்களுடைய மகளுக்காக தான் ஜெபிக்க வந்தாங்க. ஆனால் அன்றைக்கி நைட்ரஜனில் பங்கெடுத்திருந்த போது திடீர்னு வேற யாரோ மனசில் வந்தது, அவங்களுக்காக ஜெபிச்சாங்க. ஜெபிச்ச பொழுது 2 பேருக்குமே ஆசீர்வாதம் கிடைச்சிங்க. இவங்க யாருக்காக ஜெபிச்சாங்களோ அவங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, இவங்களுடைய பொண்ணும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. Pray for others. இது எல்லாருமே செய்ய வேண்டிய டியூட்டி. அப்ப அந்த மீடியாட்ரிக்ஸ் அப்படின்ற வார்த்தையை மாதாக்கு பயன்படுத்தும் போது திரும்பவும் தவறாக மீனிங் வரலாம். இயேசு மட்டுமே மத்தியஸ்தர் அப்படின்ற ஒரு இடத்துல மாதாவும் மத்தியஸ்தர் அப்படின்ற பொழுது தப்பா நீங்க நினைக்கலாம். அதனால தான் அந்த வார்த்தை வேண்டாம் அப்படின்னாங்க. Praise the Lord, praise the Lord, praise the Lord, hallelujah. அப்போ திரு உடலில் இருக்கும் அனைவரும் உடன் மீட்பாளிகளே. திரு உடலில் இருக்கும் அனைவரும் பரிந்துரையாளர்களே. பரிந்துரையாளர்களே. ஆண்டவர் தேர்ந்தெடுத்த பெண் கண்டிப்பாக அதை செய்வாங்க. ஆண்டவர் தேர்ந்தெடுத்த பெண், ஆண்டவர் தேர்ந்தெடுத்த தாய் அதை கண்டிப்பாக செய்வாங்க, செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மூவர் இறைவனுடைய செயலுங்க. அன்னை மரியாள் ஏழ்மையான இந்த பெண்ணை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். மாதவனுடைய பாட்டில் பாடுவாங்களா, எளியவனான என்னை ஆண்டவர் அப்போ தேர்ந்தெடுத்தது யாரு? இனிஷியேஷன் கேம் ஃப்ரம் God the Father. இயேசு கிறிஸ்து தன்னையே வெறுமையாக்கி அன்னை மரியாளில் பிறந்தார். அந்த பிறப்பை கொடுத்தது யாரு? தூய ஆவியானவர். 3 பேர் சேர்ந்து தேர்ந்தெடுத்த ஒரு பெண். 3 பேர் சேர்ந்து தேர்ந்தெடுத்த ஒரு பெண். அந்த பெண் ஒரே ஒரு மீட்பராம் இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாவற்றிலும் ஒத்துழைத்த பெண். மரியாளுடைய புகழ்ச்சி மாட்சியும் இயேசுவோடு இணைந்து. மரியாளை திருச்சபை ஆராதிப்பதில்லை, ஒரு பொழுதும் ஆராதிப்பதில்லை. இதெல்லாமே நம்மளுடைய பிரிவினை சகோதரர்கள் சொல்கிற தப்பான வார்த்தைகள். மரியாளை ஆராதிப்பதில்லை. மரியாளுக்கு நீங்கள் வணக்கம் கொடுக்கும் பொழுது இயேசுவுக்கு வணக்கம் கொடுக்குறீங்க. அந்த நம்மளுடைய பிரச்சனை சில டைம் நம்ம இங்கே நின்றுடுறோம், அங்கே தான் பிரச்சனை. சிலவங்களுக்கு மாதாவை ரொம்ப பிடிக்கும், ஆனால் பூசைக்கே போக மாட்டாங்க, ஜபமாலையும் சொல்ல மாட்டாங்க, அது வேற விஷயம். ஆனால் மாதாவை ரொம்ப பிடிக்கும்.
வேளாங்கண்ணிக்கு போவாங்க, வேண்டுதல் வைப்பாங்க, எல்லாம் கிடச்சிச்சு, அம்மா தந்துட்டாங்க. அங்கே தான் பிரச்சனை. அங்கே தான் பிரச்சனை. பிரச்சனை அன்னை மரியாள் கிட்ட நீங்கள் வர்றது கிடையாது, அன்னை மரியாள் வழியாக இயேசுக்கிட்ட போகிறதில்லை. அங்கே தான் பிரச்சனை. ஆனால் அன்னை மரியாளுக்கே அது விருப்பம் கிடையாது. அன்னை மரியாளிடம் சென்றால் நீங்கள் இயேசுவிடம் செல்வீர்கள். அன்னை மரியாளிடம் செல்பவர்களை இயேசுவிடம் கொண்டு செல்லும் ஒரு தாய். அந்த தாய் கூட்டு மீட்பாளர் தான், இணை மீட்பாளர் தான், துணை மீட்பாளர் தான். ஆனால் அந்த வார்த்தை தவறாக பயன்படுத்துது, மீனிங் வரலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அதனால் திருச்சபை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னதுனால இனி அதை பயன்படுத்தவில்லை. அண்டர் ஒபீடியன்ஸ் we are not going to use. திருச்சபை சொல்லும் பொழுது ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க, அது தவறாக மீனிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், அதனால தான் பயன்படுத்தாதீங்கன்னு சொல்கிறாங்களே ஒழிய கான்செப்ட் இஸ் எவ்ரி member in the body of Christ is co-redemptrix. Every member in the spiritual body of Christ is an intercessor. நீங்கள் பிறருக்காக மீட்பாளராக மாற வேண்டும். கிறிஸ்து மேலும் பட வேண்டிய வேதனையை உங்களுடைய உடலில், ஒரு கணவன் மனைவிக்காக மீட்பாளராக மாற வேண்டும், ஒரு மனைவி கணவனுடைய இரட்சகராக மாற வேண்டும், ஒரு தாய் தந்தை பிள்ளைகளுக்கு இரட்சகராக மாற வேண்டும், ஒரு பிள்ளை, ஒரு மகன், ஒரு மகள் பெற்றோர்களுக்கு இரட்சகராக மாற வேண்டும். அப்படி நம்ம சாதாரண நம்மளே செய்யும்போது மாதா செய்ய மாட்டாங்களா? மாதா செய்வாங்க, மாதா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் மீட்பர் ஒருவரே, அந்த மீட்பரோடு இணைந்து நாம் செய்கிறோம். வழி ஒருவரே, இயேசு மட்டும்தான் வழி. கடைசியாக ஒரு வசனம் சொல்லி, ஒரு மிரக்கல் மட்டும் சொல்லி நான் நிறுத்திடுறேன். யோவான் நற்செய்தியே 1வது அதிகாரம். நம்ம ஏன்னா யோவான் 1-2 தானே பார்த்தோம் அழகா. அந்த யோவான் நற்செய்தி 1வது அதிகாரத்தில் நத்தானியேலை இயேசு பார்ப்பார் இல்லையா? பார்த்துட்டு இயேசு சொல்லும்பொழுது அந்த நத்தானியேல் கிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை இருக்குது. 49வது வசனத்திலிருந்து, நத்தானியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ராயலின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்தி மரத்தின் கீழ் கண்டேன் என்று நான் உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதை விட பெரியவற்றை காண்பீர் என்றார். அடுத்த வசனம், மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ வானத்திற்கும் பூமிக்கும் நடுவில் இருக்கிற ஏணி மானிட மகன் மட்டும்தான், மீடியேட்டர் ஒருத்தர் மட்டும்தான். அப்போ அன்னை மரியாள் கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் ஸ்பிரிச்சுவல் பாடியில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு அந்த முதன்மையான இடம் இருக்கு. ஏனெனில் பாவம் இல்லாமல் பிறந்தவர்கள். பாவம் இல்லாமல் நீங்கள் மாறும் பொழுது நீங்கள் யாராக மாறுகிறீர்கள்? கிறிஸ்துவனுடைய உடலாக மாறுகிறீர்கள். இனி நவம்பர் 27 ஒரு அழகான ஒரு ஃபீஸ்ட் வருது. அந்த ஃபீஸ்ட் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஃபீஸ்ட் தாங்க. நம்ம சாதாரணமாக கவனிக்காத ஒரு ஃபீஸ்ட் அது. நவம்பர் 27, த ஃபீஸ்ட் ஆஃப் த மிராக்கல் மெடல், மிராக்குலஸ் மெடல் ஆஃப் மதர் மேரி. அன்னை மரியாள் ஒரு மெடல் கொடுத்தாங்க. குட்டின்னு தான் இருக்கும் அந்த மெடல். அந்த மெடல் இப்போ தான் அது வருது, யாரோ ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த ஸ்பீக்கர் தயவு செய்து ஆஃப் பண்ணாதீங்க, எனக்கு கேட்காம இருந்துச்சு. நவம்பர் 27 மாதாவனுடைய ஃபீஸ்ட், மிராக்குலஸ் மெடலுடைய ஃபீஸ்ட். நல்லா கவனிங்களேன். ஃப்ரான்ஸில் ஒரு கான்கிரிகேஷன் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, டாட்டர்ஸ் ஆஃப் சேரிட்டி, டிசி சிஸ்டர்ஸ். இது யார் தொடங்கினார்னா வின்சென்ட் டி பால் தொடங்கின ஒரு சபை. அதனால் எங்களுக்கு நெருக்கமான ஒரு கான்கிரிகேஷன், வின்சென்ஷியன் சிஸ்டர்ஸ் அவங்க. அந்த சிஸ்டர்ஸ் வின்சென்ட் டி பால் தொடங்கின சபையில் ஒரு சிஸ்டர் தான் கேத்ரின் லெபோரே. அந்த சிஸ்டருக்கு ஒரு நாள் அன்னை மரியாள் ஒரு மெடல் கொடுக்குறாங்க, ஒரு பதக்கம். அந்த மெடலில் ஒரு சைடு வந்து யார் இருப்பாங்கன்னா அன்னை மரியாளுடைய அந்த அசம்ஷன் ஆஃப் மதர் மேரி, விண்ணேறு படைந்த அன்னை மரியாள். இப்படி 2 கை இப்படி வச்சுருக்கிற மாதாவை பார்த்துப்பீங்க இல்லையா? பாம்பை மெதிச்ச அன்னை மரியாள். அன்னை மரியாள் அந்த சுற்றி, அந்த பதக்கத்தினுடைய சுற்றி 12 நட்சத்திரங்களும் இருக்கும். அந்த பதக்கத்துக்கு பின்னாலையும், மெடலுக்கு பின்னாலையும் 12 நட்சத்திரங்கள் இருக்கும். அதில் ஆவே மரியா, டிவியில் வந்துடுச்சுல, ஆவே மரியான்னு இருக்கும். சிலுவை இருக்கும், ஏஎம்னு இருக்கும், ஆவே மரியா. இதுதான் மிராக்குலஸ் மெடல். ஒரு சைடு விண்ணேற்ப மாதா, மறு சைடு சிலுவை, ஏஎம் ஆவே மரியா, 12 நட்சத்திரங்கள். இது மாதா எங்கிருந்து கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு சேரில் உட்காந்து தான் மாதா கொடுத்துருக்குறாங்க. அழகான ஒரு சேர்,
இது கூகுளில் அந்த ஃபோட்டோவே இருக்குது. நாங்கள் ஒரு வாட்டி கேலண்டர் எல்லாவரில் போட்டப்போ அந்த கேலண்டர் போட்டோம். மாதம் ஒரு சேரில் உட்காந்தா இந்த பதக்கத்தை கேத்ரின் லிபோரி அப்படின்ற அந்த சிஸ்டருக்கு கொடுப்பாங்க. அந்த சிஸ்டருக்கு கொடுக்கும் பொழுது அந்த சிஸ்டர் அதை வாங்கி எடுத்து அதனுடைய டிவோஷன்ஸ் இப்பவும் இருக்குது. ரொம்ப ரேராக இருக்குது, ஆனால் அதனுடைய டிவோஷன் இருக்குது. அந்த மிராக்கிளஸ் மெடல் பயன்படுத்துபவர்களுக்கு சில ஆசீர்வாதங்கள் கொடுத்துருக்குறாங்க. சரி, டொமினிக் வழியாக ஜெபமாலை கொடுத்த பொழுது அதற்கு சில ஆசீர்வாதங்கள் உண்டு. நம்ம போடுற அதை வாட் இஸ் தட் உத்திரியத்திற்கு அதை பயன்படுத்துகிறவர்களுக்கு சில ஆசீர்வாதம் இருக்கிற மாதிரியே மிராக்கிளஸ் மெடல் பயன்படுத்துகிறவங்களுக்கு அதனுடைய ஆசீர்வாதம் உண்டு. லாங் டைம் ஆனதெல்லாம் நான் சொல்லலை, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், கூகுளில் கிடைக்கும். மிராக்கிளஸ் மெடலுடைய ஆசீர்வாதங்கள் என்னென்னு பாருங்கள். இது நான் சொல்ல வந்த அற்புதம் என்பது, இந்த சேர் இப்போவும் அங்கே இருக்குது. எங்கே இருக்குன்னா, இந்த டிசி சிஸ்டர்ஸனுடைய ஜென்ரலேட்டில் அந்த சேரை வச்சுருக்கிறாங்க. அந்த சேருக்கு பின்னால் தான் வின்சென்ட் டி பாலுடைய பெரிய ஒரு அழகான ஒரு டிராயிங் இருக்கும், ஒரு ஃபோட்டோ இருக்கும். அவருடைய இதயம், அழுகாத இதயம் வச்சுருக்கிறாங்க. 400 வருஷமாக இன்றைக்கும் வின்சென்ட் டி பாலுடைய இதயம் அழுகலை. ஃப்ரான்சிஸ் சவேரியரை நீங்கள் பார்க்குற மாதிரி, லான்சியானோட யூக்கரிஸ்டிக் மிரக்கல் பார்க்குற மாதிரி, அழுகாத சரீரம், இயேசுனுடைய சரீரம் ரத்தம் வச்சிருக்கிற மாதிரி வின்சென்ட் டி பாலுடைய இதயம் இன்றைக்கும் அழுகாமல் இருக்குது 400 வருஷமாக. அந்த அழுகாத இதயத்தை பின்னால், இந்த சேருக்கு பின்னால் தான் வச்சுருக்கிறாங்க. இந்த ஜென்ரலேட்டில் இருக்குது. இதை பற்றி கேள்விப்படுற ஒரு தாய், அவங்களுடைய 8 வயசு பையன், அந்த பையனுக்கு கேன்சர், அவனுடைய தலையில் பிரெயின் கேன்சர், பிரெயின் டியூமர் அவனுக்கு. அந்த டியூமர் டாக்டர்ஸ் எல்லாம் கை விட்டுட்டாங்க, அவன் இறந்துருவான் அப்படின்னே சொல்லிட்டாங்க. மேக்ஸிமம் போனால் அவனுக்கு போனால் ஒரு மாதம் இருக்கும் அவனுக்கு. அந்த தாய்க்கு அப்போ தான் இது தெரிய வருது, இப்படி ஃப்ரான்ஸில் இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு. அப்போ இந்த தாய்க்கு ஒரு ஆசை, வெளிநாடாக இருந்தாலும் பரவாயில்ல, காசு செலவானாலும் பரவாயில்ல, ஃப்ளைட்டுக்கு காசு செலவானாலும் பரவாயில்ல, என்னுடைய பையனை அங்கே கொண்டு போய் அந்த சேரில் நான் உட்கார வச்சுட்டு வந்தேன்னா மேபி என்னுடைய மகன் மீட்படைவான், என்னுடைய மகனுக்கு ஒரு ஹீலிங் கிடைக்கலாமேன்னு சொல்லி கடைசி கட்சி துரும்பு போல் அந்த மகனை ஃப்ரான்ஸுக்கு கொண்டு போகிறாங்க. இந்த சேருக்கு முன்னால் கொண்டு போகிறாங்க, கயிறு கட்டி வச்சுருக்கிறாங்க. அதனால் எல்லாரும் போக மாட்டாங்க, யாரும் போகிறதில்ல. இந்த 8 வயசு பையனை மட்டும் உள்ளே விடுறாங்க. டே போய் அந்த சேரில் போய் உட்காந்துட்டு வாடா அப்படின்றாங்க. இவன் ரொம்ப சுட்டியாக இருப்பான், வெரி நாட்டி பாய். அம்மா சொல்கிறத கேட்குறதே கிடையாது, அப்பா சொல்கிறதே கேட்க கிடையாது, துருப்புனே இருப்பான். அம்மா அவனை உள்ளே விட்டுட்டாங்க. அவன் பாட்டு சேர்க்கிட்ட வந்துக்கிட்டே இருக்காங்க. சேர்க்கிட்ட வந்த பையன், அம்மா சொன்னாங்க போய் உட்காந்துட்டு வான்னு. இந்த சேர்க்கிட்ட வந்த பையன் அந்த சேர் முன்னால் முட்டிக்கால் போட்டான். அம்மா சொன்னதை கேட்கல. இந்த சேர் முன்னால் வந்த அம்மாவுக்கு அங்கேருந்து கோபம் வருது, வருத்தம், அழுக எல்லாமே வருது. செத்து போயிட போகிறான் அந்த பையன். அந்த சேர்க்கிட்ட போனவன், முட்டிக்கால் போட்டவன் அந்த தலையை அந்த சேர் மேலே வைக்கிறான். ஆனால் அதையாவது ஒழுங்காக வச்சானா? அதையும் ஒழுங்காக வைக்கலை. பட்டும் படாமல் இப்படி வச்சுட்டு வந்துட்டான். அப்படியே வெளியே வந்துக்கிட்டே இருக்கிறான். அவங்க அம்மாவுக்கு கோபம் வருது, பிரெயின் டியூமர், நோயின்னு எதுவுமே பார்க்கலங்க. அவனை திட்டுறாங்க, அடிக்கிறாங்க. டே செத்து போயிடுவடா, கடைசியாக இங்கே கொண்டு வந்தேடா, இப்போயும் இப்படி சுட்டியாக இருக்கிறாடா, இப்படி செய்யடான்னு சொல்லி அவங்க புலம்புறாங்க, அழுகுறாங்க. இதெல்லாம் கதறும்போது சொல்கிறான், ஏம்மா என்ன திட்டுற? நான் தான் உள்ளே போகும்போது நீ பார்க்கலையா, இங்கே ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க, நீ பார்க்கலையா அப்படின்னா. அம்மாவுக்கு புரியல, யாரு அங்கே ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க அந்த சேரில், நீ பார்க்கலையா அப்படின்னா. அவங்க தான் சொன்னாங்க முட்டிக்கால் போடு அப்படின்னாங்க. அந்த அம்மாவுக்கு புரிஞ்சுது. அப்போ அதில் யாரா இருந்திருப்பாங்க, ஏன்னா அது யார் உட்காந்த சேர்னு அம்மாவுக்கு தெரியும். அந்த அம்மா தான் சொன்னாங்க உன்னுடைய தலையில என் மடியில் வை அப்படின்னாங்க. அதனால தான் வச்சுட்டு வந்தேன், நீ பார்க்கலையாம்மா அந்த அம்மா அப்படின்னா. அவனுக்கு புரியல, ஆனால் அம்மாவுக்கு புரிஞ்சுது. ஏன்னா அம்மா அந்த அம்மாவை பார்க்கல, இவன் பார்த்துருக்குறான். அந்த அம்மா ஊருக்கு கொண்டு போயிருக்கிறாங்க, அவனை டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. செக் பண்ணும்போது பார்த்தா அவனுக்கு பிரெயின் டியூமர் கொஞ்சம் கூட இல்லை. கம்ப்ளீட்லி தட் பாய் வாஸ் ஹீல்டு ஃப்ரம் கேன்சர். அன்னை மரியாள் பரிந்துரையாளரே, திருச்சபையோடு இணைந்து, திருச்சபைக்காக திருவுடலில் இணைந்து என்றும் பரிந்துரை செய்பவர், மீட்பராக என்றும் இருப்பவரே, ஒரே மீட்பரோடு இணைந்து எல்லா ஒத்துழைப்பும் செய்யும் அன்னை மரியாள் இங்கே இந்த இடத்துல இப்போ நமக்காக பரிந்துரை செய்கிறாங்க. தந்தையிடம் பரிந்து செய்வது இயேசு மட்டுமே. ஆனால் திருச்சபைக்காக பரிந்துரை செய்யும் அன்னை மரியாளும் உண்டு, திருத்தூதர்கள் உண்டு, புனிதர்கள் உண்டு. அவங்களுக்கு வேறு வேலை இல்லை. அதனால் அவங்களுடைய பரிந்துரையாளர்கள் என்ற டைட்டில் இல்லை, பட்டம் இல்லை. ஆனால் அவர்களுடைய வேலை அதுவே. கடவுளுக்கும் மனிதனுக்கும் நடுவில் மாதா இல்லை, கடவுளுக்கும் மனிதனுக்கும் நடுவில் இயேசு.
அந்த இயேசுவனுடைய தலையும் திருவுடலாகிய திருச்சபையில் அன்னை மரியாள் உண்டு. வித்தியாசம் புரிஞ்சுதா உங்களுக்கு? பரிந்துரையால் திருப்பலியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஜபமும் முடிகிற வார்த்தை பாருங்களேன், எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக. அப்போ வழி, தந்தையிடம் செல்லும் வழி இயேசு மட்டுமே. ஆனால் தந்தையினுடைய அந்த வழி யாரு? திருச்சபை, திருவுடல், தலையான கிறிஸ்து, உடலான திருச்சபை. அந்த உடலுக்கு தாய் அன்னை மரியாள். அந்த திருச்சபைக்காக அன்றாடம் அல்லும் பகலும் அன்னை மரியாள் பரிந்துரை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மீடியாட்ரிக்ஸ் அப்படின்றது நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. இட் இஸ் நாட் பிட்வீன் காட் அண்ட் ஹியூமன். அதனால தான் அந்த டைட்டிலை நீங்கள் பயன்படுத்தாதீங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ எக்யூமெனிக்கல். யாருக்காவது நீ திருச்சபையில் சேர வரணும்னா இது ஒரு தடையாக இருக்க வேண்டாம் என்று திருச்சபை கொடுத்த ஒரு நோட்டு தான் இந்த நோட்டை ஒழிய அன்னை மரியாளுடைய மாட்சியோ புகழ்ச்சியோ குறைப்பதற்காக கொடுப்பது அல்ல. மாறாக திரும்பவும் உறுதியாக சொல்கிறாங்க, மாதா யார்? ஃபிசிக்கல் பாடிக்கும் மதர், ஸ்பிரிச்சுவல் பாடிக்கும் மதர். அந்த மதரை யார்கிட்டையும் பிரிக்க முடியாது, யார்கிட்டையும். So when you see the icon of Mother Mary, you see Jesus. You venerate Jesus when you venerate Mother Mary. When you love Mother Mary, you love Jesus or the Trinity. When you accept Mother Mary, you accept the Trinity. அன்னை மரியாள் வழியாக கிறிஸ்துவிடம். Praise the Lord. அதனால் உங்களுடைய ஜெபமாலையை விட்டுடாதீங்க, உங்களுடைய தனிப்பட்ட ஜெபமாலையை விட்டுடாதீங்க. குடும்ப ஜெபமாலையை தயவு செய்து செய்யுங்க. அன்னை மரியாளோடு இணைந்து செய்யுங்க. அன்னை மரியாள் கிட்ட ஜெபிக்கிற ஜெபம் அல்ல ஜெபமாலை, அன்னை மரியாளோடு இணைந்து செய்யும் ஜெபம் ஜெபமாலை. மாதாவினுடைய மடியில் உட்கார்ந்து இயேசுனுடைய வாழ்க்கை வரலாறை தியானிக்கிற இடம் ஜெபமாலை. Sitting on the lap of Mother Mary, meditating on the life of Jesus is rosary. You are not praying to Mother Mary, but we are praying through Mother Mary. Sitting on the lap of Jesus, you reflect, you're sitting on the lap of Mother Mary, reflecting the life of Jesus, meditating the life of Jesus is rosary. அன்னை மரியாளுடைய மடியில் அமர்ந்து இயேசுனுடைய வாழ்க்கையை தியானிக்கிற இடம் ஜெபமாலை. அன்னை மரியாளுக்கு இயேசு செய்த, தந்தை செய்த, ஆவியானவர் செய்த அந்த மகிமை மாட்சியை புகழற இடம், புரிஞ்சுக்கிற இடம், நன்றி சொல்ற இடம் அன்னை மரியாளுடைய வாழ்க்கை. விலகி போகாதீங்க, திருச்சபையிடமிருந்து விலகி போகாதீங்க, திரு தாயிடமிருந்தும் விலகி போகாதீங்க.